ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. காஞ்சிபுரத்திலேருந்து மாத்வ சம்பிரதாயத்தை சேர்ந்ததான பெரிய உபன்யாசகர் அவர் விவேக் சூர்யா ராவ் அப்படின்னு அவருடைய திருநாமம். சுவாமி, உங்களை பற்றி 4 வார்த்தை என்னன்னு சொல்லணும் அப்படின்னு கேட்டோம். வெறும் விஷ்ணு பக்தன்னு சொல்லிக்கோங்க, ஒரு வைஷ்ணவன்னு சொல்லிக்கோங்க போகிறோம். அதுக்கு மேலே அடியனை பற்றி ஒன்றும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதுலேருந்தே அவருடைய வினயம் தெரியுது. வித்யா வினயேன சோபத்தே. நான் ரொம்ப படிச்சுவிட்டவா தன்னை பற்றி அறிமுகப்படுத்திக்கணுன்ற அவசியம் இல்லைன்னு தோணும் அவளுக்கு. ஆனால் அவர் லௌகீகத்திலையும் சாமர்த்தியம் உடையவர், பகவத் விஷயத்திலையும் சாமர்த்தியம் உடையவர் அப்படிங்கிறது பார்த்தாலே தெரியுது. அப்பேற்பட்டதான அவர் வாயால் 12 புராணங்களில் சொல்லப்பட்டதான விஷ்ணு பரத்வம் அப்படிங்கிறது அவருக்கு கொடுக்கப்பட்ட விஷயம். ஏன்னா எல்லா புராணங்கள்லேயும் ஸ்ரீமன் நாராயணன் ஒருவனே, ஹரி ஒருவனே சர்வோத்தமன் அப்படிங்கிறது தான் சாஸ்திரம் நிர்ணயம். மத்வ சம்பிரதாயப்படி வாயு ஜீவோத்தமன், ஹரி சர்வோத்தமன் அப்படின்னு. அப்போ ஹரி சர்வோத்தமனான அந்த சர்வோத்தமனுடையதான வைபவத்தை புராணங்களில் சொல்லியிருக்கச்சே 2 புராணமாக சாத்விக புராணத்தை மட்டும் 3 பேருக்கு கொடுத்துட்டு இந்த சுவாமி ஒருத்தருக்கே 12 புராணம் அத்தனையிலையும் இருக்கக்கூடியதான விஷ்ணு பரத்வத்தை சுவாமி ஒரு 3/4 மணி நேரத்தில் சொல்லுங்கோ அப்படின்னுச்சே. பாவம் எல்லாருமே திண்டாடுவா, சொல்ல வந்தவாள்லாம் ரொம்ப சிரமப்படுவா. இருந்தாலும் தைரியமாக உட்கார்றா பாருங்கோ. ஏன்னா அந்த கடலில் கங்கையில் போய் ஸ்நானம் பண்ணணுமானா கங்கோத்ரியில் உற்பத்தி ஆகிற இடத்துலேருந்து கங்காசாகர் வரைக்கும் இந்த கங்கை ஓடுறானா அத்தனை இடத்துலையும் ஒவ்வொரு கட்டத்துலையும் போய் மூழ்கி இருந்தால் தான் கங்கா ஸ்நானம்ன்றது கிடையாது. எங்கேயோ ஹரித்வார்லையோ ரிஷிகேஷ்லையோ இல்லை பத்ரிநாத்லையோ ஏதோ ஒரு இடத்துல இருக்கக்கூடிய கங்கையில் போய் ஒரு முழுக்கு போட்டுட்டு வந்தாலும் கங்கா ஸ்நானம் ஆச்சு அப்படின்னு சொல்கிறது மாதிரி தான் இப்போ 12 புராணங்கள்லையும் இருக்கக்கூடியதான விஷ்ணு பரத்வத்தை மகாத்மியத்தை அவர் சுவாமி சாதிக்க போகிறார். மேலே அப்பேற்பட்டதான வைபவத்தை அவருடைய அவகாசத்தை அடியன் எடுத்துக்காத அவரே பேசும்படிக்கு அந்த பாக்கியம், கேட்குற பாக்கியம் நமக்கு. குருப்யோ நமஹ, பரமகுருப்யோ நமஹ, ஸ்ரீமதானந்ததீர்த்த பகவத்பாதாச்சாரிய குருப்யோ நமஹ. ஹனுமோ பிரதமன்னாம द्वितीयो भीमयेव च पूर्णप्रज्ञतृतीयोस्तु भगवत्कार्यसाधकः. आचार्यपवनोऽस्माकम् आचार्याणी च भारती. देवो नारायणश्रीशः देवी मङ्गलदेवता. ब्रह्मान्ता गुरवः साक्षात् तिष्ठं दैवं श्रियःपतिः आचार्य श्रीमदाचार्य सन्तु मे जन्मजन्मनि. पूज्याय राघवेन्द्राय सत्यधर्मरताय च भजतां कल्पवृक्षाय नमतां कामधेनवे. सत्याभिनवदुग्धाब्दे सञ्जातस्य कलेष्टतः श्रीसत्यपूर्णतीर्थेन्दुर्सन्तापान् हन्तु सन्ततं. सत्याभिज्ञकराब्जोत्थान् 50 वर्षपूजकान् सत्यप्रमोदतीर्थार्यान् नौमिन्यायसुधारतान्. शास्त्रेषु पारदर्श्वानं शास्त्रज्ञेषु च वत्सलं दीनभक्तोद्धारकरं सत्यात्मानं गुरुं भजे. वेगवत्युत्तरे तीरे पुण्यकोट्यां हरिस्वयं वरदः सर्वभूतानाम् अध्यापि परिदृश्यते. पद्मादिराजे गरुडादिराजे विरिञ्चराजे सुरराजराजे त्रैलोक्यराजे अखिलराजराजे श्रीरङ्गराजे रमतां मनो मे. गुरुभ्यो नमः. हरि ओम. எல்லா சஜ்ஜனர்களுக்கும் அவர்களுக்கு குருஸ்தானத்தில் உட்கார்ந்துட்டுருக்க முகுந்தாச்சாரியர் அவர்களுக்கும் என்னோட சாஷ்டாங்க பிரணாமம். இப்படிப்பட்ட ஒரு சின்ன பையனுக்கும் ஒரு வாய்ப்பை கொடுக்கணும் அப்படின்ட்டு சுவாமி பெரிய மனசு பண்ணி அழைச்சிருக்கார். நேரில் சந்தித்ததில்லை, இதுதான் முதல் முறை சுவாமியை நேரில் சந்திக்கிறோம். ஃபோனில் பேசியிருக்கோம். அதுலேயே நமக்கு ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கிற மாதிரி நமக்கு ஒரு மனசில் அவர் கூப்பிட்ட காரியமும் பெருசு. ஃபோனில் கூப்பிட்டு ஏதோ ஒரு வேறு ஏதோ லௌகீக காரியத்துக்கு பேசியிருந்தால் பரவாயில்ல, கூப்பிட்டது விஷ்ணு பரத்வத்தை பற்றி சொல்லுங்கோ அப்படின்னு சொன்னதுனால இந்த சம்பந்தன்றது அனாதி காலமாக இருக்கிற சம்பந்தம் தான் அப்படின்னு என் மனசில் ஆச்சு. அவர் சொன்னார், பழைய சுவாமி கிட்ட சொன்னார், ஒரு திருவிக்ரம அவதாரத்தில் இருந்தார், ஒரு வாமன அவதாரமாக வர்றது ரொம்ப கஷ்டம்ன்ட்டு. நான் இருக்கிறதே வாமன அவதாரம் தான். ஞானத்தையும் சரி, வயசுலையும் சரி, அனுபவத்தையும் சரி சின்னவனாக தான் இருக்கேன். இது ஒரு சாகசமாக தான் நான் எடுத்துகிட்டு இருக்கேன். எப்படி ஒரு சின்ன குழந்தை ஆற்றுல இந்த பாட்டு பாடு அந்த பாட்டு பாடுன்னு சொல்லி பெரியவாள்லாம் அந்த சின்ன குழந்தைய பாட்டு பாட சொல்லி அதை வச்சு சந்தோஷப்படுவாளோ அந்த மாதிரி ஒரு சபையாக தான் நினச்சிட்டு இருக்கேன். உங்கள் ஆற்று சின்ன பையனா எனக்கு ஏதோ ரெண்டு வாக்கியங்கள் தெரியும், இதை கேட்டு வீட்டில் இருக்க பெரியவாள்லாம் சந்தோஷப்படுறா அப்படின்ற ஒரு சன்னிவேஷமாக தான் நினச்சிட்டு இருக்கேன். நான் ஏதோ கற்று முற்று அறிஞ்சவன் கரகண்டவன் அப்படிலாம் இல்லை. ஆனால் இந்த காரியத்தை நான் எடுத்துன்றதுக்கு ஒரு காரணம் உண்டு, முக்கியமான காரணம். நான் மகா வித்வான் இல்லை, பரீட்சைகளெல்லாம் கொடுக்கல. ஆனால் மகா வித்வான்களை நோக்கி போனால்
என்ன லாபம் வரும் அப்படின்ற ஒரு உதாரணமாக பார்க்கணும் அப்படின்னா அடியனை பார்க்கலாம். ஏதோ இப்போ நவீன காலத்தில் நிறைய இந்த யூடியூப்பு, ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பில் மனசில் வந்ததெல்லாம் சித்தாந்தம் ஆகிடுது. பெரியவர்கள் பண்ண வியாக்கியானங்கள் படிக்கிறது இல்லை. மூலம் இருக்குது, மூல ராமாயணம் இருக்குது, மூல மகாபாரதம் இருக்குது, புராணங்கள்லாம் இருக்குது. இதை இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் பண்ணிடுறா. பண்ணது யாரோ, இப்போ கூட பண்ணல, ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி வெள்ளைக்காரன் பண்ணிட்டு போயிட்டான். அந்த இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷனை படிக்க வேண்டியது, அவங்க மனசில் ஏதோ ஒரு சித்தாந்தத்தை ஏற்படுத்திக்க வேண்டியது. அந்த சித்தாந்தத்தையும் இங்கே இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷனையும் குழப்பி ஜனங்களை குழப்ப வேண்டியது. இப்படிப்பட்ட ஒரு ட்ரெண்டு இந்த லோகத்தில் இப்போ புதுசாக உருவாகிட்டு இருக்கு. ஒரு 5 வருஷமாக இந்த இன்டர்நெட்டோட ஒரு பிரபாவத்தினாலையும் நிறையா டெக்னாலஜி. நான் ஒரு டெக்னாலஜிஸ்ட் தான், நானே ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் தான். அதோட ஒரு ஒரு பிளாக் மார்க்காக, ஒரு நெகட்டிவ் சைடாக என்ன ஆகிட்டு இருக்கு அப்படின்னா, அப்படிப்பட்ட துஷ்ட சித்தாந்தங்கள், ஆச்சாரியர்களுக்கு தொடர்பில்லாத சித்தாந்தங்கள், இல்லை தங்களை ஆச்சாரியர்கள் தொடர்புபடுத்தி கொண்டு எங்களுக்கு இந்த ஆச்சாரியரோட சம்பந்தம் உண்டு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு மனசுக்கு வந்ததெல்லாம் சொல்கிறது. இப்படிப்பட்ட சில துஷ்ட பிரச்சாரங்கள்லாம் போயிட்டுருக்கு. அந்த பிரச்சாரங்கள் அதுக்கெல்லாம் கூட ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். அந்த மாதிரி பிரச்சாரங்கள்லாம் நாம் கேட்கக்கூடாது. சரியான சித்தாந்தத்தை, சரியான ஆச்சாரியர் திருவடியை, சரியான ஆச்சாரியர் வாக்கியங்களை கேட்டால் எப்படிப்பட்ட லாபம் கிடைக்கும் அப்படின்ற லாபத்துக்கு என்ன ஒரு உதாரணமாக முன்னெடுத்து வைக்கணும் அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக நான் இந்த ஒரு சாகசத்துக்கு ஒத்துன்ட்ருக்கேன். இங்கேயும் விசேஷமாக நிறையா சத்பக்தர்கள்லாம் உட்காந்துட்டு இருக்கீங்க. பாகவதத்தில் முக்கியமான ஒரு தானத்தை பற்றி சொல்கிறா. ஸ்ரத்ததானம்னு பேர். அன்னதானம் இருக்குது, நிறைய தானங்கள்லாம், வித்யாதானம் இருக்குது, எல்லாம் நிறைய தானங்கள்லாம் இருக்குது. வஸ்திரதானம் இருக்குது, கோதானம் இருக்குது. ஆனால் பாகவதத்தில் மோட்சத்துக்கு தேவையான தானம் என்ன அப்படின்னு கேட்டப்ப ஸ்ரத்ததானம் அப்படின்றா. நம்மளோட ஸ்ரத்தையை, நம்மளோட கமிட்மெண்ட். நான் என்னோட சமயத்தெல்லாம் ஒதுக்கி பகவத் விஷயத்துக்காக உட்காந்து அதையே ஒரு தியானமாக, அதையே ஒரு வேலையாக உட்காந்து நான் அந்த விஷயத்தில் நான் ஈடுபடுவேன் அப்படின்றது ஈடுபடுதல் அப்படின்ற ஒரு தானம். இந்த தானத்தை பாகவதத்தில் மோட்ச சாதனத்துக்கு தேவையான ஒரு தானமாக சொல்கிறா, ஸ்ரத்ததானம்னு. அந்த ஸ்ரத்ததானம் நீங்களாம் கொடுத்துட்டுருக்கீங்க. அந்த ஸ்ரத்ததானத்தை கொடுக்குற உங்களை பார்க்குறது எனக்கு ஒரு பாக்கியமாக நான் கருதுறேன். இதுக்கெல்லாம் ஒரு அவகாசத்தை சுவாமி ஏற்படுத்தி கொடுத்துருக்கார். அதுக்கு சுவாமிக்கு என்னோட அனந்தானந்த கோட்டி நமஸ்காரங்கள். அதே பாகவதத்தில் மோட்சத்துக்கு தேவையான தர்மம் எது அப்படின்னு சொல்கிறப்ப, தர்ம புரோஜித கைத்தபா தர்மஹா நிர்மத்சரானாம் சதாம். நிஷ்காமமான தர்மம். எனக்கு இது வேணும், அது வேணும், எனக்கு கல்யாணம் ஆகணும், எனக்கு ஒரு நல்ல வீடு வேணும், நான் ஃபாரின் போகணும், இப்படிலாம் இல்லாமல் கேவலம் என்னோட ஒரு செய்கையினால் பகவத் பிரீத்தி ஆகணும், பெருமாள் பிரீத்தி ஆகணும். யார் மூலியமாக? குரு மூலியமாக, என்னோட ஆச்சாரியர் மூலியமாக என்னோட குரு பிரீத்தி ஆகணும். அவ்வளோதான். அதுக்கு வேறு எந்த விதமான அதுக்கு வேறு காரணங்களே இல்லை. எனக்கு எந்த விதமான லௌகீக ஃபலங்களும் வேணாம். கேவலம் பகவத் பிரீத்தி குருமுகதா. இது புரோஜித கைத்தபா, நிஷ்காமமான தர்மம் அப்படின்ட்டு. அப்படிப்பட்ட நிஷ்காமமான தர்மத்தையும் நீங்கள் ஈடுபட்டு இருக்கீங்க. அப்படிப்பட்ட உங்களை பார்க்குறது இன்னொரு எனக்கு ஒரு பெரிய பாக்கியமாக நினைக்கிறேன். நிறைய இளைஞர்கள் இல்லை, 2 பேர் தான் உட்காந்துட்டு இருக்கா. இன்னொரு 4 பேர் உட்காந்துட்டு இருந்தால் எல்லாம் கிளம்பி போயிட்டா. என்னோட ஒரு சிறிய வேண்டுகோள் என்னன்னா, மேலே நிறைய இளைஞர்கள் வரணும். அதுக்கான ஏதோ ஒரு விவஸ்தையை ஆச்சாரிய புருஷர்கள்லாம் செய்யணும் அப்படின்னு நான் முன்கூட்டியே ஒரு விஜாபனை வச்சுக்கிறேன். எனக்கு கொடுத்த டாபிக்கு சுவாமி எனக்கு ஆதேசித்தது தாமச புராணம், ராஜச புராணம். 6 புராணங்கள். 6 புராணம் தாமச புராணம், 6 புராணம் ராஜச புராணம். இந்த 12 புராணங்களில் விஷ்ணு சர்வோத்தமத்துவம், விஷ்ணு பரத்வம் என்ன சொல்லியிருக்கா அப்படின்ட்டு. சாத்விக புராணங்கள் 6, தாமசம் 6, ராஜசம் 6, இப்படி 18 புராணங்கள் இருக்குது. அஷ்டாதச புராணம். அந்த 18 புராணத்தில் தாமச புராணம் 6, சாத்விக புராணம் 6, ராஜச புராணம் 6. இதில் ராஜச தாமச புராணங்களில் விஷ்ணு சர்வோத்தமத்துவம் என்ன இருக்குது அப்படின்ட்டு கொஞ்சம் இங்கிலீஷில் சொல்வா, சர்ச்சிங் நீடில் இன் த ஹேஷ்டேக். ஒரு வைக்கப்போரில் ஒரு ஊசி போட்ட மாதிரி எப்படி தேடுவீங்கோ? வெக்கப்போரில் ஒரு ஊசி போட்டாச்சு, அந்த வெக்கப்போர்லேருந்து அந்த ஊசியை தேடணும். அந்த புராணங்கள் தாமசமும் ராஜசமாக ஆனதே எதுக்கு அப்படின்னா, அங்கே விஷ்ணு பரத்வத்தோட கம்மி இருந்ததுனால தான். சாத்விக புராணங்கள் விஷ்ணு சர்வோத்தமத்துவத்தை தவிர வேறு எதுவும் இல்லை. ராஜச தாமச புராணங்களில் விஷ்ணு சர்வோத்தமத்துவம் கம்மியானதுனால தான் அது ராஜச தாமச புராணங்களே. அதில் விஷ்ணு பரத்வத்தை சொல்லணும் அப்படின்னா அது ஒரு கஷ்டமான காரியம்தான். அது 12 புராணங்கள் இருக்குது. அதெல்லாம் ஆலோட்ய எல்லாத்தையும் நல்லா விசாரம் பண்ணி மதனம் பண்ணி அதுலேருந்து ஒவ்வொன்றா எடுக்கணும். இதுக்கு நான் எடுத்துட்டா ஒரே ஒரு ஈஸியான ஒரு மெத்தட் இருக்குது. அந்த வைக்க போகிற எரிச்சிட போகிறேன். நான் வைக்க போகிற எரிச்சிட போகிறேன். வைக்க போகிறெல்லாம் எரிஞ்சு போயிட போகிறது.
அதில் நமக்கு அந்த ஊசியானது மேக்னெட் ஒன்று வச்சுக்க போகிறேன், வைக்க போகிற எரிச்சு மேக்னெட் ஒன்று போட்டுட்டா அந்த நமக்கு அந்த விஷ்ணுபரத்வம் அப்படின்ற அந்த நீடில் அந்த இது கிடைக்க போகிறது. இதில் எரிக்கிறதுக்கான அந்த அக்னி என்ன, அந்த மேக்னெட் என்ன அப்படின்னா நம்ம பூர்வாச்சாரியர்களான வேதவியாசரோட மத்வாச்சாரியரோட வாக்கியங்கள் தான். அந்த வைக்க போகிற இருக்கக்கூடிய அக்னி வேதவியாசரோட வாக்கியம். அதில் அந்த அந்த நீடில் அந்த ஊசி எடுத்து கொடுக்க போகிறது மத்வாச்சாரியார் அப்படின்ற ஒரு மேக்னெட் அப்படின்ற ஒரு காந்த சக்தி. இதை நான் ஒரு உபாயமாக வச்சுட்டு இந்த விஷயத்தை நான் பண்ணணும் அப்படின்னு நான் முடிவு பண்ணிட்டு இருக்கேன். மத்வாச்சாரியாரோட மகாபாரத தாத்பரிய நிர்ணயம் அப்படின்னு ஒரு கிரந்தம், பாகவத தாத்பரிய நிர்ணயம், மகாபாரத தாத்பரிய நிர்ணயம். சொல்லப்போனால் இன்னும் விசேஷமாக சொல்லலாம், எந்த ஆச்சாரியாரும் இந்த ஒரு காரியத்தை முன்னெடுக்கலை. மகாபாரத் எல்லாரும் இந்த பிரஸ்தானத்ரயம் அப்படின்னு சொல்லக்கூடிய கீதைக்கு வியாக்கியானங்கள் எழுதியிருக்கா, பிரம்மசூத்திரத்துக்கு வியாக்கியானங்கள் எழுதியிருக்கா, உபனிஷத் வியாக்கியானம் எழுதியிருக்கா. இந்த பிரஸ்தானத்ரயத்துக்கு சாமான்யமாக எல்லா திருமத்தஸ்தாலும் இந்த வியாக்கியானங்கள் எழுதியிருக்கா. மத்வாச்சாரியார் ஒரு படி முன்னாடி போய் மகாபாரதத்துக்கு ஒரு நிர்ணயம், மகாபாரதத்தில் எங்கெங்கெல்லாம் சந்தேகம் வருதோ அந்த சந்தேகம்லாம் நிவர்த்தி பண்ணுற மாதிரி இது மூலியமாக சர்வசாஸ்திரார்த்த நிர்ணயம், மகாபாரதத்தை மூலியமாக மொத்த சாஸ்திரத்துக்கும் நிர்ணயம் பண்ணுறேன் அப்படின்னு சங்கல்பிச்சுண்டு சர்வசாஸ்திரார்த்த நிர்ணயமாக எழுதுறார் மகாபாரத தாத்பரிய நிர்ணயத்தை. பாகவத தாத்பரிய நிர்ணயம் எழுதுறார். அந்த பாகவத தாத்பரிய நிர்ணயத்தை எதுக்கு எழுதுறார் அப்படின்னா சர்வ புராணார்த்த நிர்ணயமாக எழுதுறார். சர்வசாஸ்திரார்த்த நிர்ணயம் பாகவதத்தோடதாக இருந்தால், மகாபாரதத்தோடதாக இருந்தால், சர்வ புராணத்தோட நிர்ணயம், புராணங்களில் எங்கெங்கே நமக்கு சந்தேகங்கள் வருதோ அந்தந்த சந்தேகங்களை நிவர்த்தி பண்ணுறதுக்காகவே பாகவத தாத்பரிய நிர்ணயம் அப்படின்ற ஒரு கிரந்தத்தை ரச்சனை பண்ணிட்டு இருக்கார். இந்த 2 கிரந்தத்தோட உதவினாலையும் இதில் மத்வாச்சாரியார் பண்ணுறதுலாம் ஒரே வேலை தான். வேதவியாசர் அங்கே இதை சொல்லியிருக்கார், அதை வச்சு இதை புரிஞ்சுக்கோ, வேதவியாசர் அங்கே இதை சொல்லியிருக்கார், அதை வச்சு இங்கே புரிஞ்சுக்கோ, இந்த ஸ்ருதி வாக்கியம் இதை சொல்கிறது, அதை வச்சு இது புரிஞ்சிருக்கோம். இந்த 2 கிரந்தத்திலையும் மத்வாச்சாரியார் பண்ணக்கூடிய ஒரே வேலை இதுதான். அவரோட சொந்த சித்தாந்தத்தை திணிக்கிறதோ இதெல்லாம் இல்லை. ஒவ்வொரு ஸ்லோகமும் ஏதோ ஒரு வேத வாக்கியத்தோட ஒரு பிரமாணம். 4 வேத வாக்கியங்கள் சேர்த்து ஒரு ஸ்லோகம் பண்ணி இந்த 4 வேத வாக்கியத்தினால விஷ்ணு பரத்வம் இங்கே நிர்ணயம் இருக்கு அப்படின்னு பண்ண வேண்டியதான். இதுதான் இந்த 2 கிரந்தத்திலையும் மத்வாச்சாரியார் முக்காவாசி பண்ண வேலை வேற வேற ஸ்ருதி கிரந்தங்கள்ல இருந்தும் வேற வேற ஸ்வத பிரமாண கிரந்தங்கள் அதிலிருந்து எடுத்து இந்த விஷயத்தை நிர்ணயம் பண்ணியிருக்கார். எடுத்த விஷயம் துவாதச புராணத்தில், துவாதச தாமச புராணத்தில் விஷ்ணு சர்வோத்தமத்துவம். இதில் நாம் கொஞ்சம் பேசிக்லேருந்து போகலாம், சாமானியர்களும் இருக்கிறதுனால கொஞ்சம் பேசிக். புராணம்னா என்ன, புராண சப்தத்துக்கு அர்த்தம் என்ன? புரா அப்படின்னா பவஹா நடந்தது, நயதி புரா நயதி இது புராணம், நடந்ததை முன்னாடி எடுத்துக்கொண்டு போயிட்டு இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சிஸ்டத்துக்கு பேர் புராணம்னு பேர். எது நடந்திருக்கோ அதை. இதை ரீசண்டாக எப்படி குழப்புறாங்க அப்படின்னா புராணா டைம்ஸ் வேதா டைம்ஸாம். வேதிக் டைம்ஸ் வேற, புராணா டைம்ஸ் வேற. வேதம்ன்றது ஏதோ ஒரு 7000 8000 10,000 வருஷத்துக்கு முன்னாடி வந்தது, புராணன்றது அதுக்கப்புறம் வந்தது அப்படின்ட்டு. இதெல்லாம் வேதத்தை பற்றி சொல்ல தேவையில்லை. நீங்கள் எல்லாரும் ஏதோ ஒரு ஆச்சாரியர்கிட்ட வாசிச்சிருக்கீங்க. வேதம் அதோட காலம் அனாதி அப்படின்னு நமக்கு எல்லாருக்கும் தெரியும். வேதத்துக்கு காலமே இல்லை, வேதம் சப்தம். அது சாமானிய ஃபிசிக்ஸ் படித்த வாழ்க்கையே தெரியும். எனர்ஜி கேன் நெய்தர் பி கிரியேட்டட் நார் பி டெஸ்ட்ராய்ட். ஒரு சக்தியை அழிக்கவும் முடியாது, ஆக்கவும் முடியாது. சக்தியாக இருக்கு, அவ்வளோதான். இப்போ நான் கை தட்டுறேன், இந்த கை தட்டினதுலேருந்து ஒரு சப்தம் வந்தது. இந்த கை தட்டப்போ தான் அந்த சப்தம் பிறந்ததா? இந்த கை தட்டின முடிச்சோடனே அந்த சப்தம் அழிஞ்சு போயிடுதா? அந்த சப்தம்ன்றது இந்த ஆகாசத்தில் அனாதி காலமாக இருக்குது. நான் கை தட்டுறதுனால அந்த சப்தம் வெளிப்பட்டுது. அதோட அந்த ட்ராவலிங், அதோட அந்த வேவ்ஸ் கொஞ்சம் தூரத்துக்கு போய் நின்று போயிடுது. அதனால அந்த சப்தம் கேட்கல நமக்கு. அந்த சப்தம்ன்றது அனாதி. அந்த சப்தத்துக்கு அந்த சப்தம் உருவானதே கிடையாது. அது எப்பவுமே அப்படியே இருக்குது. அந்த சப்தம் வெளிப்படுறதல் அப்படின்றத வச்சு தான் நமக்கு சப்தம் கேட்கறது. அது வேதங்கள் அப்படின்றது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், நான் சொல்ல தேவையில்லை. சப்தங்கள் அனாதியாக இருக்குது. இந்த சப்தங்கள் வச்சு தான் வேதங்கள். எது பகவத் விஷயத்தை சொல்லக்கூடிய சப்தங்களோ அது வேதங்கள், பகவத் சர்வோத்தமத்துவத்தை சொல்லக்கூடிய சப்தங்களோ அது வேதங்கள். அந்த வேதங்களுக்கு 10,000 வருஷம் டைம் அப்படின்னு போட்டு வேதிக் டைம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டா, அதுக்கப்புறம் ஒரு 6,000 வருஷம் டைம்னு போட்டு புராணிக் டைம்ஸ் அப்படின்னு சொல்கிறா. நம்ம வேதம் அனாதின்றதை ஆல்ரெடி ஒத்துண்டோம். நம்ம இப்போ ஒத்துண்டவா தான் இங்கெல்லாம் இருக்கிறது. அந்த வேதத்திலேயே பெருமாளுடைய பிராணஹா மம பிராணஹா அப்படின்னு புராணங்களை சொல்கிறது. இதிஹாச புராணஹா மம பிராணஹா, பெருமாளுடைய மூச்சு காத்தா இருக்கக்கூடியது இதிஹாச புராணங்கள் அப்படின்னு வேதமே சொல்கிறது. சாந்தோக்கிய உபனிஷத்தில் மகாபாரதத்தை பற்றி சொல்கிறப்ப இதிஹாச புராணஹா பஞ்சமஹா வேதானாம் வேதஹா, வேதத்துக்கே வேதமாக இருக்கக்கூடியது மகாபாரதம்
வேதத்துக்கே வேதமாக இருக்கக்கூடியது மகாபாரதம். இன்னும் மாத்வால விசேஷமாக சொல்கிறது உண்டு, வேதத்தை காட்டிலும் மகாபாரதம் பெருசு. வேதவியாசரோட வாக்கியங்கள் இருக்குது, நிறையா பிரமாணங்கள் இருக்குது. வேதாதபி பரம் சக்கரே மகாபாரதம் உத்தமம்னு வேதவியாசரோட வாக்கியமே. வேதத்தை காட்டிலும் நான் ஒரு கிரந்தத்தை பெருசாக பண்ணணும்னு ஆசைப்பட்டேன், அதனால தான் மகாபாரதத்தை பண்ணேன் அப்படின்னு வேதவியாசரே சொல்கிறார். வேதத்தில் ஒவ்வொரு சப்தத்துக்கும் 3 அர்த்தங்கள் சாமானியமாக பண்ணலாம். மகாபாரதத்தில் ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கும் 10 அர்த்தங்கள் பண்ணலாம். மகாபாரதத்தில் கீதைக்கு ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கும் 100 அர்த்தங்கள் பண்ணலாம். விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் ஒவ்வொரு சப்தத்துக்கும் 1000 அர்த்தங்கள் பண்ணலாம். இது மத்வாச்சாரியார் அவருடைய ஜீவனத்தில் பண்ணி காட்டின ஒரு விஷயம். இது இந்த விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை காட்டிலும் பெருசு அப்படின்னா அது பிரம்மசூத்திரம். ஏன்னா பிரம்மசூத்திரம் நிர்ணாயகமாக இருக்குது, மிச்ச கிரந்தங்கள்லாம் நிர்ணயமாக இருக்குது. எதை வச்சு நாம் இந்த கிரந்தங்களில் இருக்க விஷயங்களை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா பிரம்மசூத்திரத்தை வச்சு புரிஞ்சுக்கணும். அந்த பிரம்மசூத்திரங்கள் நிர்ணாயகம், ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கக்கூடிய ஃபார்முலாஸ், அந்த மார்க்கத்தை கொடுக்கறதுனால அது நிர்ணாயகம். மிச்ச கிரந்தங்கள்லாம் நிர்ணயமான கிரந்தங்களில் மகத்துவமாக இருக்கிறது மகாபாரதம் அப்படின்னு. இதில் புராணங்கள் எங்கேருந்து உட்காருது? நீங்கள் இந்த பாரதிய வித்யா பரம்பரையில் இவ்வளோ கிரந்தங்கள் இருக்குது. 18 புராணங்கள் இருக்குது, 18 உபபுராணங்கள் இருக்குது, ஸ்மிருதிகள் இருக்குது, ஸ்ருதிகள் இருக்குது, வேதங்கள் இருக்குது. வேதத்தில் உபனிஷத், பிராமணம் அப்படின்ற பாகங்கள்லாம் இருக்குது, பிரம்மசூத்திரம் இருக்குது. இதில் இந்த புராணம் எங்கே வந்து உட்காருது அப்படின்னா இந்த லேடரில் கீழே இருக்குது. இப்போ நான் சொன்ன எல்லா கிரந்தங்கள்லையும் லேடரில் கீழே இருக்குது. 18 புராணங்கள் அப்படின்றது பிரமாண கிரந்தங்களோட பாட்டம் மோஸ்ட் ஸ்டெப்பில் இருக்கிறது புராணங்கள். ஏன் அப்படின்னா அது ரொம்ப ஃப்ரெண்டு மாதிரி சொல்கிறது விஷயங்களை. வேதத்தில் இருக்க விஷயங்களை தான் சொல்கிறது, சாஸ்திரத்தில் இருக்க விஷயங்களை தான் சொல்கிறது. ஆனால் எப்படி சொல்கிறது? வேதம் சொல்கிறது நீ இதை பண்ணணும், சொர்க்க காமோ எஜேத்த, சொர்க்கம் வேணும்னா நீ யாகம் பண்ணு அப்படின்னு உனக்கு கட்டளையிடுறது வேதம். ஆனால் புராணங்கள் என்ன சொல்கிறது? ஏதோ ஒரு சாமானியனோட ஒரு கதையை எடுத்து சொல்லி அந்த சாமானியனோட கதை மூலியமாக அந்த வேதத்தில் சொன்ன அந்த விதிகளை நமக்கு காட்டி கொடுக்கறது புராணங்கள். எங்கே இருக்குது இந்த லேடர் அப்படின்னா 18 புராணங்கள் கீழே இருக்குது. இந்த 18 புராணங்களுக்கு மேலே என்ன இருக்குது அப்படின்னா ஸ்மிருதிகள், ஸ்ருதிகள் இருக்குது. அதே விஷயம்தான், ஏதோ பெரிய மகான்கள் அதே வாக்கியத்தை சொல்லாமல் அந்த வேதத்தில் இருக்க அதே அர்த்தத்தை அவங்களோட சொந்த வாக்கியத்தில் சொன்னது ஸ்மிருதிகள். அந்த ஸ்மிருதிக்கு மேலே ஸ்ருதிகள், வேதங்கள் இருக்குது. மத்வ சித்தாந்த பிரகாரம் நிறையா பிரமாணங்கள் பிரகாரம் வேதத்துக்கு மேலே மகாபாரதம், மகாபாரதத்தில் கீதா பெருசு, கீதையை காட்டிலும் விஷ்ணு சஹஸ்ரநாமம் பெருசு, விஷ்ணு சஹஸ்ரநாமம் காட்டிலும் பெருசு அப்படின்னா அது பிரம்மசூத்திர பாஷ்யம், பிரம்மசூத்திரம். இந்த புராணங்கள் எங்கேருந்து வந்தது அப்படின்னா மத்வாச்சாரியார் பாகவத தாத்பரிய நிர்ணயத்தை சொல்கிறார். 100 கோடி விஸ்தீர்ணமான ஒரு பாகவதம் இருக்குது. 100 கோடி ஸ்லோகங்கள், 100 crore ஸ்லோகாஸ். 100 கோடி விஸ்தீர்ணமான ஒரு பாகவதம் இருக்குது. இப்போ நமக்கெல்லாம் ஒரு பாகவதம் தெரியும், பஞ்சஸ்லோகி பாகவதம்ன்றது ரொம்ப பிரசித்தம். ஆனால் மத்வாச்சாரியார் சொன்னது எப்படின்னா 100 கோடி ஸ்லோகங்கள் விஸ்தீர்ணமான ஒரு பாகவதம். அந்த 100 கோடி ஸ்லோக விஸ்தீர்ணமான பாகவதத்தோட சங்கிரக ரூபமாக வேதவியாசர் நமக்கு 18 புராணங்களை கொடுத்துருக்கார். அந்த 100 கோடி ஸ்லோகம் பாகவதம் யார்கிட்ட இருக்குது அப்படின்னா ஹயக்ரீவர் பிரம்மாவுக்கு உபதேசம் பண்ணது. ஹயக்ரீவர் பிரம்மாவுக்கு எதெல்லாம் உபதேசம் பண்ணார் அப்படின்னா ரிகாதயச்ச சத்வாரஹ பாஞ்சராத்திரம் ச பாரதம் மூலராமாயணம் செய்வ, மூலராமாயணம் அப்படின்ற ஒரு கிரந்தம். இதெல்லாம் பிரம்மாவுக்கு ஹயக்ரீவர் உபதேசம் பண்ணியிருக்கார். இதில் ரிகாதயச்ச சத்வாரஹ 4 வேதங்கள் நமக்கு தெரியும். அது எவ்வளோ இருக்குது? எவ்வளோ ரிக்யஜு சாம அதர்வணன்ற வேதம் எவ்வளோ இருக்குது? 100 மந்திரங்கள் இருக்கா? 1000 மந்திரங்கள் இருக்கா? 2000 மந்திரம் இருக்கா? 3000 மந்திரம்? எவ்வளோ மந்திரங்கள் இருக்குது? அனந்தமாக இருக்குது, முடிவே இல்லாமல் இருக்குது. நம்மக்கிட்ட இருக்கிறது இவ்வளோ தான், கொஞ்சம் கொஞ்சம் தான். அதுலேயும் கலியுக மனுஷத்தில் சுவாமி சொன்ன மாதிரி சுமந்தாக சுமந்த மதயஹான்ற மாதிரி வேதவியாசர் பாகமாக கொடுத்து நீ ரிக்வேதம் மட்டும் படி, அதில் இந்த சாக்கை மட்டும் படி. அதுலேயே பல சாக்கைகள் காணும். சஹஸ்ர சாக்கான்ட்டு சாமவேதத்துக்கு பேர். சஹஸ்ர சாக்கை இருக்கா? ரிக்வேதத்தில் எவ்வளவோ ஷாக்கை, இப்போ 2 ஷாக்கை தான் இருக்குது. 2 ஷாக்கை நம்ம கண் முன்னே ஒரு ஷாக்கை போயிட்டுது. ஷாக்கல பாஷ்கல ஷாக்கன்ற 2 ஷாக்கை, அதில் ஷாக்கல ஷாக்கை மட்டும்தான் இப்போ இருக்குது, பாஷ்கல ஷாக்கை காணும். எங்கே இருக்குன்னு தேடி கண்டுபிடிக்கணும் நாம. வேதவியாசர் பாகம் பண்ணதே எதுக்கு அப்படின்னா கலியுக மனுஷர்களுக்கு. வேதவியாசர் அவதாரம் பண்ணார் எப்போ? கலியுகம் பிராரம்ப ஆகிறதுக்கு கேவலம் 700 வருஷத்துக்கு முன்னாடி. கலியுக பிராரம்ப ஆகி 5128 வருஷம் ஆயிருக்கு. கலியுக பிராரம்ப ஆகிறதுக்கு கேவலம் 700 வருஷம். ஜஸ்ட் 700 இயர்ஸ் பிஃபோர் கலியுகா வேதவியாசா காட் அவதாரா. அவர் அவதாரம் பண்ணது எதுக்கு அப்படின்னா நமக்காக தான். நம்ம கலியுக மனுஷா, சுமந்தாக சுமந்தமதையா மந்தபாக்யாக. நமக்காக அனந்த வேதத்தை உன்னால் படிக்க முடியாது, எல்லாத்தையும் படிக்க முடியாது சார், இதை மட்டும் படி, அதை மட்டும் படி, இதை மட்டும் படி.
அதுலேயே மொத்தத்தையும் காணும். இப்போ அது இன்னும் நாம் சொல்ல போனால் கலியுகத்தோட கோல்டன் டைம்ஸில் இருக்கோம். இன்னும் கலியுக துவாபர யுகத்தோட சந்தியில் இருக்கோம் நாம். இன்னும் அந்த சந்தி காலத்தில் இவ்வளோ நாம் விட்டுட்டோமே. அப்படி வேதவியாசர் பண்ண அனுகிரகம் அது எது? இந்த வேதங்களை பிரித்து கொடுத்தது. விஷயம் வேதங்கள் அனாதி. வேதங்களை முடிவு பண்ணிட முடியாது, முடிச்சிட முடியாது. இந்த இவ்வளோ ஸ்லோகங்கள் தான், இவ்வளோ மந்திரங்கள் தான் இந்த வேதம் முடிகிறது சொல்ல முடியாது. ரிகாதயஷ்ட சத்வாரஹா பாஞ்சராத்திரம். இப்போ நம்ம சுவாமி சொன்னார், ராமானுஜாச்சாரியார் பாஞ்சராத்திர ஆகமோக்தமாக தான் விஷ்ணு பக்தியை, விஷ்ணு சர்வோத்தமத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ராமானுஜாச்சார ஸ்தாபனம் பண்ணார் அப்படின்ட்டு எனக்கும் ஆச்சரியமாக இருந்தது. ஒரு 2 விஷயத்தை தவிர நான் மத்வ சித்தாந்த பிரவச்சனத்தை கேட்டுட்டு இருக்கணும்னு எனக்கு மனசுலேயே வந்துடுது. பெரிய வித்தியாசமே தெரியல. சுவாமி ராமானுஜாச்சாரியார் சொன்ன அந்த விஷயங்களெல்லாம் அவர் சங்கிரகம் பண்ணி சொல்லிட்டு இருந்தா, ஒரு 2 விஷயம் தவிர தான் எனக்கு அது மத்வ சித்தாந்தத்துக்கும் ராமானுஜ சித்தாந்தத்துக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்க மாதிரி தெரிஞ்சு. மற்ற எல்லாம் மத்வ சித்தாந்த பிரவச்சனம் கேட்குற மாதிரி தான் இருந்தது. மத்வாச்சாரியார் என்ன சொன்னாரோ அதே தான் ராமானுஜாச்சாரியர் சொன்னார். இதுலேருந்து என்ன தெரியுறது? இந்த விஷ்ணு பரத்வன்றது அனாதி காலத்துக்கு வழி வழியாக எல்லா ஆச்சாரியர்களும் சொல்லி வந்துட்டு இருக்கா அப்படின்றது நமக்கு புரிவாருது. அப்படிப்பட்ட அந்த பாஞ்சராத்திர ஆகமம் இது ஸ்வதஸ்மிருதம், ஸ்வத பிரமாண கிரந்தம் அப்படின்னு. ரிகாதயஷ்ட தத்வாரஹா பாஞ்சராத்திரம் ச பாரதம். மகாபாரதம்ன்ற மகாபாரதம் நம்மக்கிட்ட 1 லட்சம் ஸ்லோகம் இருக்குது. பித்ருக்கள்கிட்ட 11 லட்சம் ஸ்லோகம் இருக்குது. ரிஷிகள்கிட்ட 13 லட்சம் ஸ்லோகம் இருக்குது. தேவதைகள்கிட்ட 24 லட்சம் ஸ்லோகம் இருக்குது. பிரம்மா கிட்ட 50 லட்சம் ஸ்லோகம் இருக்குது. இது மகாபாரதம் நம்மக்கிட்ட ஒன்று தான் இருக்குது. அதுவே பெருசு. மகாபாரத அளவுக்கு இது வரைக்கும் உலகத்தில் இன்னொரு கிரந்தம் இல்லவே இல்லை, இல்லவும் இல்லை, இனிமேல் வரப்போகிறதும் இல்லை. நபூதோ நபவிஷ்யதி மகாபாரதம். அது இங்கிலீஷ்லலாம் சொல்கிறா, கிரேக்கத்துலலாம் ஒடிசின்லாம் இருக்குன்னு சொல்கிறா. மகாபாரதத்தோட 10% அடுத்த நெக்ஸ்ட் லெவல் 2ல் இருக்கிறது. ஃபஸ்ட் பொசிஷனில் இருக்கிறது மகாபாரதம்னா, லெவல் 2ல் இருக்கிறது ஏதோ ஒடிசியோ இலியாட்டோ ஏதோ கிரந்தம்னா அது மகாபாரதத்தோட 10% கூட கீழே வரல, அவ்வளோ பின்னாடி இருக்காங்க. அப்படிப்பட்ட மகாமேரு கிரந்தம் 1 லட்சம் ஸ்லோகம் நம்மக்கிட்ட இருக்குது. அதுவே பெருசுனா பிரம்மா கிட்ட இருக்கிறது 50 லட்சம் ஸ்லோகம். அது எவ்வளோ பெருசு? அதை ரச்சனை பண்ணது வேதவியாசர். விபாகம் பண்ணி மனுஷர்களுக்கு 1 லட்சம் ஸ்லோகம், இந்த வைஷம்பாயனர் நீ வச்சுக்கோ. பித்ருகளுக்கு 11 லட்சம் ஸ்லோகம், இது நீ பிரவர்த்தகம் பண்ணு. ரிஷிகள்கிட்ட 13 லட்சம் ஸ்லோகம், தேவதைகள்கிட்ட 24 லட்சம் ஸ்லோகம், பிரம்மா. இதை மொத்தத்தையும் ரச்சனை பண்ணது வேதவியாசர் தான். பஞ்சராத்திரம் ச பாரதம். மூல ராமாயணம் செய்வா. இப்போ நமக்கு மூல ராமாயணம்னா நமக்கெல்லாம் வால்மீகி ராமாயணம் தான் போகிறது இல்லையா? வால்மீகியோட பிரதம காண்டத்தில் பிரதம அத்தியாயத்தில் வால்மீகிக்கு நாரதர் உபதேசம் பண்ணுறார் ராமாயணத்தை, சங்கிரக ராமாயணம். முதல் அத்தியாயமே சங்கிரகம். அப்புறம் நாரதருக்கு எங்கிருந்து வந்தது? நாரதருக்கு எங்கிருந்து வந்தது? பிரம்மா சொல்கிறார். பிரம்மாக்கு எங்கிருந்து வந்தது? பிரம்மாவுக்கு ஹயக்ரீவர் உபதேசம் பண்ணுறார். இந்த பிரம்மாவுக்கு ஹயக்ரீவர் உபதேசம் பண்ண ராமாயணம் தான் மூல ராமாயணம். அது எவ்வளோ பெருசு? 100 பிரவிஸ்தரம் மூல ராமாயணம். 1000 கோடி ஸ்லோகங்கள் விஸ்தீரமாக இருக்கக்கூடிய மூல ராமாயணம், அதுதான் மூல ராமாயணம். வால்மீகி ராமாயணமே இந்த மூல ராமாயணத்தோட சங்கிரகம் தான். இப்போ ரீசெண்டாக ஏதோ ஒரு ப்ராப்ளம் வந்தது. ராமர் 11,000 வருஷம் என்ன பண்ணார்? அது இல்லவே இல்லையே. 11,000 வருஷம் என்ன பண்ணார் அப்படின்றது வால்மீகி ராமாயணத்தில் இல்லவே இல்லையே அப்படின்னு ஒரு சர்ச்சை கிளம்புனது ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி. அந்த 11,000 வருஷத்தில் என்ன பண்ணார் அப்படின்றது மூல ராமாயணத்தில் உண்டு. நம்மக்கிட்ட இருக்க சங்கிரக ராமாயணம் தான். வால்மீகி ராமாயணம் அந்த மூல ராமாயணத்தில் பார்த்தா அந்த 11,000 வருஷம் எப்படி ஆண்டார் அப்படின்ற ஒரு இது தெரியும். அது நம்மக்கிட்ட இல்லை. ஆனால் இந்த மூல ராமாயணம் அப்படின்னு ஒன்று இருந்தது அப்படின்றக்கான அடையாளங்கள்லாம் இருக்குது. புத கௌஷிகர் ரிஷிகின்ட்டு நம்ம விஸ்வாமித்ரர், அவர் ராமரக்ஷா கவச்சம்னு ஒரு கிரந்தம் எழுதியிருக்கார். அந்த ராமரக்ஷா கவச்சத்தில் அவர் சொல்கிறதே 100 பிரவிஸ்திரம் ஏகேகம் அக்ஷரம் பும்சாம் மகாபாத்தக நாசனம் அப்படின்ற ஒரு 100 கோடி விஸ்தீரணமான ராமாயணம் ஒன்று இருக்குது. அந்த ராமாயணத்தில் ஒவ்வொரு அக்ஷரமும் நம்ம பாத்தகமான மகாபாத்தகத்தை நாசம் பண்ணக்கூடியது அப்படின்னு. இந்த கிரந்தங்கள்லாம் ஸ்வத பிரமாண கிரந்தங்கள்னு பேர். ஸ்வத பிரமாணம்னா என்ன அப்படின்னா, இந்த கிரந்தங்கள்லாம் பிரமாணம்னு சொல்கிறதுக்கு இன்னொரு கிரந்தம் தேவையில்லை. வேதம் பிரமாணம் அப்படின்னு சொல்கிறதுக்கு இன்னொரு கிரந்தம் தேவையில்லை. மூல ராமாயணம் பிரமாணம் சொல்கிறதுக்கு இன்னொரு கிரந்தம் தேவையில்லை. பாஞ்சராத்திரம் பிரமாணம் சொல்கிறதுக்கு இன்னொரு கிரந்தம் தேவையில்லை. மகாபாரதம் பிரமாணம் சொல்கிறதுக்கு இன்னொரு கிரந்தம் தேவையில்லை. இதெல்லாம் ஸ்வத பிரமாண கிரந்தங்கள். இதில் புராணம் எங்கே வந்தது? 18 புராணங்கள் இருக்குது. இதில் புராணமே இல்லையே அப்படின்னா, இந்த 18 புராணத்தையும் ரச்சனை பண்ணது வேதவியாசர். இப்போ நான் சொன்ன எல்லா கிரந்தத்தையும் ரச்சனை பண்ணது வேதவியாசர். வேதத்தை விபாகம் பண்ணது வேதவியாசர். இந்த 18 புராணத்தை ரச்சனை பண்ணது வேதவியாசர். 18 புராணத்தில் எப்படி பண்ணியிருக்கார் அப்படின்னா, சாத்விகர்களுக்கும் தேவையான விஷயங்களை சொல்லியிருக்கார், ராஜசர்களுக்கும் தேவையான விஷயங்கள் சொல்லியிருக்கார், தாமசர்களுக்கும் தேவையான விஷயங்கள் சொல்லியிருக்கார். சாத்விகருக்கு என்ன தேவை? சுகமயமான மோட்சம் தேவை. மோட்சத்தில் 2 விதம், சுகமயமான மோட்சம், துக்கமயமான மோட்சம். இது ஒரு மாதிரி மத்வ சித்தாந்தத்தோட ஒரு 2 விதமான மோட்சங்கள் இருக்குது. சுகமய மோட்சம், துக்கமய மோட்சம். ரெண்டு மோட்சத்துக்கு போனாலும் திரும்பி வர முடியாது.
சுகமயமான மோட்சத்தில் அனாதி காலமாக அனந்த காலம் வரைக்கும் சுகத்திலே இருப்பா. துக்கமயமான மோட்சம் அனந்தமஸில் அனந்த காலம் வரைக்கும் துக்கத்திலே இருப்பா. அப்படி சில ஜீவர்களே இருக்கா. அதுவும் மோட்சம் தான், இதுவும் மோட்சம் தான். இந்த சுகமயமான மோட்சத்தில் போகிறவாளுக்கு பெருமாளோட மகிமை தேவை, பெருமாள் மேலே பக்தி வரணும், அவங்களோட ஸ்வரூபமே பக்தி தான். துக்கமயமான மோட்சத்துக்கு போகிறவாளுக்கு பெருமாள் மேலே துவேஷம் வேணும், துவேஷம் வளரணும், ஏன்னா அவள் ஸ்வரூபமே துவேஷம் தான். இந்த சுகமயமான மோட்சத்துக்கு போகிறவாளுக்கு சாத்விக கிரந்தங்கள், சாத்விக புராணம். துக்கமயமான மோட்சத்துக்கு போகிறவாளுக்கு தாமச புராணங்கள், தாமச கிரந்தங்கள். இதுக்கு நடுவில் சில ஜீவா இருக்கா, அவளுக்கு நித்திய சம்சாரின்னு பேர். சுகமயமான மோட்சத்துக்கும் போக மாட்டா, துக்கமயமான மோட்சத்துக்கும் போக மாட்டா, ஸ்வர்கம் நரகம் பூ இப்படி அனாதி காலம் வரைக்கும் இருப்பா. நித்திய சம்சாரின்னு பேர். இந்த நித்திய சம்சாரிகளுக்கு ராஜச கிரந்தங்கள் அப்படின்ட்டு, முக்கியமாக லக்ஷ்மி உபாசனை முதலாம். அதாவது பெருமாளை காட்டிலும் லக்ஷ்மி பெரியவர், பெருமாளுக்கு சில குணங்கள்லாம் கம்மி, லக்ஷ்மிக்கு இந்த குணங்கள்லாம் ஜாஸ்தி அப்படின்னு சொல்லக்கூடிய லக்ஷ்மி உபாசகர்களாக இருக்கிறவங்களும் சரி, பெருமாள் மேலே உதாசீனமாக இருக்கவா. எனக்கு பெருமாள் மேலே பக்தியும் இல்லை, பெருமாள் மேலே துவேஷமும் இல்லை, பெருமாள்னா இருக்கார் சரி, சிருஷ்டி பண்ணார் சரி, ஸ்திதி பண்ணுறாரா சரி சரி, எனக்கு என்ன அதனால் அப்படின்னு பெருமாள் மேலே உதாசீனமாக இருக்கா. இப்போ ஒரு விஷயம், இப்போ ஒரு கிரிக்கெட் மேட்ச்னு வச்சுக்கலாமே. அப்போ அந்த கிரிக்கெட் மேட்ச்சில் நம்ம வீட்டில் 3 விதமான பசங்க இருப்பா. ஒரு பையன் அந்த கிரிக்கெட் மேலே பைத்தியமாக இருப்பான், இன்னொருக்கு கிரிக்கெட் பிடிக்காது, ஃபுட்பால் தான் பிடிக்கும், கிரிக்கெட்னாவே வெறுப்பு. இன்னதுக்கு டசன் கேர், எனக்கு கிரிக்கெட்டாக வந்தால் வந்துட்டு போகிறது, இல்லைன்னா இல்லை, நான் பாட்டிக்கு நான் தூங்குறேன். ஒரு விஷயத்தை எடுத்தோன்னா அதில் 3 விதமான ஜீவர்கள் இருக்காங்க, ஒரு 3 விதமான இன்ட்ரெஸ்ட் காட்டக்கூடிய பசங்க இருக்காங்க. அந்த மாதிரி பக்தி காட்டக்கூடியவங்களுக்கு சாத்விக புராணம், உதாசீனமாக இருக்கக்கூடியவங்களுக்கு ராஜச புராணம், துவேஷம் பண்ணக்கூடியவாளுக்கு தாமச புராணம். இது ஏன் பண்ணணும்? இப்படிப்பட்ட கிரந்தங்கள் ஏன் பண்ணணும்? வேதவியாசர் ஏன் இந்த கிரந்தங்கள்லாம் பண்ணணும்? வெறும் சாத்வீகத்தை மட்டும் கொடுக்கக்கூடிய கிரந்தங்கள் பண்ணிட்டு போகலாம் இல்லையா? இல்லை, சாத்வீகர்கள் எப்படி இருந்தாலும் பக்தி பண்ணுவாங்க, நம்ம வெறும் அந்தந்தமஸ் யோகிகளுக்கு மட்டும் துவேஷத்தை சொல்லக்கூடிய கிரந்தங்கள் மட்டும் போட்டின்னு போகணும். இவங்க எப்படி இருந்தாலும் இந்த மோட்சத்துக்கோ அந்த மோட்சத்துக்கோ போகிறா, இவாளுக்கு மட்டும் ஒரு கிரந்தம் பண்ணி இல்லை, 3மே தேவையில்லை, நான் படி சும்மா இருக்க போனேன் இருக்கலாம் இல்லையா? இந்த கிரந்தங்கள்லாம் ஏன் பண்ணணும் அப்படின்னா, இது இப்போ பிரம்மசூத்திர ஸ்ரீபாஷ்யத்தில் நிர்ணயித்த மாதிரி பெருமாளுடைய அந்த பிரம்மாவுக்கு அஷ்டகர்த்திருவம் உண்டு. 8 விதமான கர்மாக்கள் பிரம்மவாச்ச. 8 விதமான கர்மாக்கள் யார் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு பிரம்மவாச்ச, பிரம்மான்னு சொல்கிறது அவங்களுக்கு. அதில் ஞானப்பிரதத்துவம்னு ஒரு குணம். பெருமாள் வந்து மற்றவங்களுக்கு அந்த 8 விதமான சிருஷ்டி ஸ்திதி லய நியமன பந்த மோக்ஷ ஞானாக்ஞானா அப்படின்ட்டு ஞானத்தை கொடுக்கக்கூடிய அவர் தான், அஜ்ஞானத்தை கொடுக்கக்கூடிய அவர் தான். இந்த 8 விதமான கர்மாக்களை யார் ஒருத்தர் பண்ணுறாரோ அவருக்கு பிரம்மான்னு பேர். அந்த பிரம்மத்தை பற்றி படிக்க போய் உருவானது தான் பிரம்ம ஜிக்ஞாசா, அதாத்தோ பிரம்ம ஜிக்ஞாசான்னு பிரம்மசூத்திரம். இந்த 8 விதமான காரியங்களில் ஒரு காரியம் ஞானப்பிரதத்துவம், அஜ்ஞானப்பிரதத்துவம். ஞானத்தையும் கொடுக்கணும், அஜ்ஞானத்தையும் கொடுக்கணும். ஞானத்தை கொடுக்கணும்னா அதில் 2, சரியான ஞானத்தை கொடுக்கலாம், தப்பான ஞானத்தை கொடுக்கலாம். சுஜ்ஞான பிரதத்துவம், மித்யா ஞான பிரதத்துவம். ஒரு விஷயத்தை பற்றி சரியாமல் சொல்லலாம், அங்கே பாரு அது வந்து ஒயர் அப்படின்னு சொல்லலாம், அங்கே பாரு அது பாம்புன்னு சொல்லலாம். பெருமாளுக்கு இந்த 3 விதமான ஞான பிரதத்துவத்தோட கர்த்திருவம் இருக்குது. பெருமாள் கிட்ட இது இருக்கிறதுனால தான் பெருமாள் இந்த அஷ்டவித கர்த்திருவத்தில் 2 விதமான ஞான பிரதத்துவம் இருக்குது. அதில் ஞான பிரதத்துவத்தில் 2 விதம் இருக்குது, சுஜ்ஞான பிரதத்துவம், மித்யா ஞான பிரதத்துவம். இந்த பெருமாள் இதெல்லாம் பண்ணுறதுனால தான் பெருமாளாகவே இருக்கார். அதனால் வேதவியாசர் தன்னுடைய கிரந்தத்தில் அவரும் பண்ணார், மற்றவங்களையும் பண்ண வச்சார். இது இப்படி அப்படின்னா, ஸ்காந்த புராணத்தில் ஒரு வச்சனம் வருது. பெருமாள் சிவனுக்கு ஆதேசம் பண்ணுறார், சிவனுக்கு கட்டளை இடுறார். அதத்யானி விதத்யானி தர்ஷயிஸ்வ மகாபுஜ. இருக்கிறத இல்லாத மாதிரி காட்டு, இல்லாததை இருக்கிற மாதிரி காட்டு. எதுக்கு அப்படின்னா அசுரஜன மோகனார்த்தம். என் மேலே யார் துவேஷமாக இருக்காளோ, யாருக்கு என் மேலே அவளோட ஸ்வரூபம் வந்து துவேஷஸ்வரூபமாக இருக்காளோ அவளுக்கு சுஜ்ஞானம் வரக்கூடாது, நல்ல ஞானம் வரக்கூடாது. அவளை மோகனம் பண்ணுறக்காகவே மோகசாஸ்திராணி காரைய, மோகம் பண்ணக்கூடிய சாஸ்திரங்கள் எல்லாம் பண்ணு அப்படின்னு. இதில் இந்த விஷயத்தில் இந்த ஒரு ஸ்லோகத்தில் மத்வ சித்தாந்தத்துக்கும் ஸ்ரீ வைஷ்ணவ சித்தாந்தத்துக்கும் ஒரு பெரிய சம்பந்தமே உண்டு. ஆச்சாரியார் வந்திருக்கார், பெரிய மத்வ சித்தாந்தத்தோட வித்வானவர். அவருக்கு இந்த கதை பிரசித்தி, மத்வ சித்தாந்தத்தில் இந்த கதை பிரசித்தி. சத்யத்தியான தீர்த்தர் அப்படின்னு ஒரு பெரிய மகாயதி, உத்ராதி மடத்தை சேர்ந்தவர். அவரோட சன்னியாச ஆசிரம ஸ்வீகாரம் பண்ண உடனே, இப்போ நாமெல்லாம் இருக்கோம், கிரகஸ்தாளாக இருக்கோம். நமக்கு புத்திரான்னு எப்படி பேர் அப்படின்னா, புத்தித்தி நரகாத் திராயதேதி புத்திரஹா. நாம் கயாஸ்ராதம்லாம் பண்ணி புத் அப்படின்ற ஒரு நரக்கத்துலேருந்து நம்ம பெரியவாளை வந்து நாம் நரக்கத்துலேருந்து காப்பாற்றுவோம் அப்படின்லாம் புத்திரன்னு பேர். சன்னியாசிகளுக்கு அந்த மாதிரிலாம் யாரும் கிடையாது. புத்திரன் இல்லை, அது இல்லை, அப்பா இல்லை, பையன் இல்லை, எதுவுமே கிடையாது. ஆசிரமம் கொடுத்துருக்கார் அவரோட குரு, ஆசிரமம் வாங்கியிருக்கார் சத்யத்தியான தீர்த்தர். இப்போ நான் எனக்கு ஆசிரமம் கொடுத்தவர் என்னோட தந்தை. அவருக்கு நான் ஒரு புண்ணிய சமர்ப்பணம் பண்ணணும். நான் என்ன பண்ணணும்னா கயாக்ஷேத்திரத்துக்கு போகிறார்.
கயா க்ஷேத்திரத்துக்கு போய் வாதத்துக்கு கூப்பிடுறார். விஷ்ணு சர்வோத்தமத்தை ஸ்தாபனம் பண்ணுறேன், இதுதான் நான் என்னோட அப்பாவுக்கு என்னோட ஆசிரமம் கொடுத்தவாளுக்கு நான் பண்ணக்கூடிய ஒரு கைங்கரியம். அங்கே கூப்பிடுறார். அங்கே பெரிய மகாவாதமே நடக்கிறது. அந்த வாதத்தில் விஷ்ணு பரத்வத்தை ஸ்தாபனம் பண்ணுறார். கண்டா கோஷம், யார் யார் வரீங்களோ எல்லாரும் வாங்கோ, விஷ்ணு பரத்வத்தை நான் ஸ்தாபனம் பண்ணுறேன், ஒருவேளை நீங்கள் என்னை ஜெயிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு 1 லட்ச ரூபாய் பரிசு அப்படின்னு கண்டா கோஷமாக எல்லா வித்வான்ஸையும் எல்லா பத்திரிக்கை போட்டு அழைக்கிறார் அவர். எல்லா வித்வானும் வரா. அதில் கடைசியில் வந்து நின்னது அப்படின்னா இந்த ஸ்லோகத்தில் இவர் சொல்கிறார், இந்த மாதிரி ஸ்காந்த புராணத்தில் இப்படி ஒரு ஸ்லோகம் இருக்குது, அத்தத்தியானி வித்தத்தியானி தர்ஷைஷ்ட மகாபூதான்ட்டு பெருமாளே சிவனுக்கு ஆதேசத்தை பண்ணி சிவன்கிட்ட இருந்து மோகசாஸ்திரங்களை பண்ண வச்சார். தாமச புராணங்களை பாசுபதாதி மதங்களை சிவனே பண்ணார் சாட்சாத்தா, பல ரிஷிகள் கிட்ட இருந்து மோகசாஸ்திரங்களை பண்ண வச்சார் அப்படின்னு ஒரு ஸ்லோகம் ஸ்காந்த புராணத்திலே வருது அப்படின்னு ஸ்காந்த புராண வச்சனத்தை எடுத்து காட்டுறார். இந்த மாதிரி ஒரு ஸ்லோகம் ஸ்காந்த புராணத்தில் இல்லைன்னு ஸ்காந்த புராண புஸ்தகத்தை காட்டுறா. இந்த மாதிரி ஒரு ஸ்லோகம் இல்லவே இல்லையே, இந்த ஸ்காந்த புராணத்தில் ஏதோ இருக்குன்றார், ஸ்லோகம் இருக்குன்றார், ஸ்காந்த புராணத்தில் இல்லவே இல்லையே அப்படின்னா அப்போ சத்யத்தியானர் பண்ணுறது என்ன அப்படின்னா, சுதப்பிரகாஷிகாச்சாரியார்ன்ட்டு ராமானுஜ சித்தாந்தத்தில் பெரிய வியாக்கியானக்காரர், அந்த வியாக்கியானக்காரர் பண்ண புஸ்தகத்தில் இந்த ஸ்லோகத்தை சொல்லியிருக்கார். இவர் மத்வாச்சாரியத்துக்கு பூர்வ காலத்தில் இருந்தவர், மத்வாச்சாரியாரோட பூர்வத்தில் இருந்தவர் இந்த ஸ்லோகத்தை ஒத்துன்றிருக்கார். இது மத்வாச்சாரியரே ஏதோ கல்பனையில் பண்ண ஸ்லோகம் கிடையாது. ஸ்ரீ வைஷ்ணவ சித்தாந்தத்தில் வந்து சுதப்பிரகாஷிகாச்சாரியார் இந்த ஸ்லோகத்தை கோட் பண்ணியிருக்கார் அப்படின்னு அந்த ஸ்லோகத்தை எடுத்து காட்டி அங்கே மத்வ சித்தாந்தத்துக்கு விஷ்ணு சர்வோத்தமத்துக்கு ஜெயத்தை எடுத்துன்னு வர்றார். அப்படிப்பட்ட ஒரு ஸ்லோகம். இதில் முக்கியமாக சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, இந்த தாமச புராணங்கள் ராஜச புராணங்களில் மோகசாஸ்திரமாக பண்ணது எதுக்கு அப்படின்னா, அந்தந்தமோ யோக்கியாளுக்கு யாருக்கு பக்தி யோக்கியம் இல்லையோ, இது ஸ்ரீ வைஷ்ணவ சித்தாந்த பரிபூர்ணம் ஒத்துக்கிறதான்னு தெரியல எனக்கு, மத்வ சித்தாந்தத்தோட ஒரு கோர் கான்செப்ட் இது. துவேஷஸ்வரூபமாகவே சில ஜீவர்கள்லாம் இருக்கா, அந்த தேசஸ்வரூபமாக இருக்க ஜீவர்களுக்கு பக்தி வரக்கூடாது, அந்த பக்தி வராமல் இருக்கிறதுக்காக துவேஷம் வளரணுன்றதுக்காக பண்ணப்பட்ட கிரந்தங்கள் எல்லாம் தாமச புராணங்களும் சாத்விக புராணங்களும். ஆனால் இதுலேயும் மத்வாச்சாரியார் என்ன சொல்கிறார் அப்படின்னா, சாத்விக புராணத்தில் விஷ்ணு சர்வோத்தமத்துவம் வரலை, விஷ்ணு சர்வோத்தமத்தை காட்டாத சில இடங்கள்லாம் இருக்குது, அதை எடுத்துக்கலாமா? புராணம் சாத்விக புராணம், ஆனால் அங்கே சொல்லப்பட்ட விஷயம் விஷ்ணு பரத்துவம் இல்லை, அந்த விஷயத்தையும் அப்பிரமாணம்னு ஒதுக்கிடணும். சொன்ன கிரந்தம் சாத்விக புராணமாகவே இருந்தாலும் அங்கே விஷ்ணு சர்வோத்தமத்தை சொல்லனா அது ஒதுக்கிடணும். இப்போ ஸ்காந்த புராணம் மாதிரி லிங்க புராணம் மாதிரி தாமச புராணங்கள் இருக்குது, அந்த தாமச புராணத்தில் விஷ்ணு சர்வோத்தமத்தை சொல்லப்பட்டிருக்கு, அதை எடுத்துக்கணும். சாத்விக புராணங்களில் விஷ்ணு சர்வோத்தமம் சொல்லலை அப்படின்னா அது பிரமாணம் கிடையாது, சாத்விக புராணமாச்சே இல்லை. தாமச புராணத்தில் விஷ்ணு சர்வோத்தமம் சொல்லியிருக்கே, இது எடுத்துக்கணுமா வேணாமா? அதை எடுத்துக்கணும். இப்படிப்பட்ட ஒரு நியமத்தை மகாபாரத தாத்பரிய நிர்ணயத்தில் மத்வாச்சாரியார் போட்டு கொடுத்துருக்கார். இது நாம் இப்போ தாமச புராணங்களையோ சாத்விக புராணங்களோ ராஜச புராணங்களையோ படிக்கிறப்ப வெறும் தாமச ராஜசம் இல்லை, சாத்விக புராணத்தை படிக்கிறப்பயே நம்ம மனசில் கவனத்தில் வச்சுக்க வேண்டிய விஷயம். பாகவதமே படிக்கிறோம், வேதத்தையே வாசிக்கிறோம், அந்த வேதத்தில் மேல் பார்க்குறக்கு அகம் பிரம்மாஸ்மின்னு வந்துடுது, டிருப்புன்னு நானே பிரம்மா அப்படின்னு தெரிஞ்சிருது. இதை எப்படி நாம் நிர்ணயம் பண்ணுறது அப்படின்னா, அந்த இடத்துல நான் விஷ்ணு சர்வோத்தமத்துக்கு எதிராக தான் இருக்குது. அகம் பிரம்மாஸ்மின்ற வாக்கியம் சாமான்யமாக அகம்னா நான், பிரம்மாஸ்மினா பிரம்மா, நானும் பிரம்மனா இருக்கேன் அப்படின்னு மேல்நோட்டமாக பார்த்தா என்ன ஆகிடுது, நானே பிரம்மாவாக இருக்கேன் விஷ்ணு சர்வோத்தமத்துக்கு அடிபட்டு போயிட்டாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, பிரம்மசூத்திராதி வச்சனங்களை எடுத்துட்டு அகம்னா அஹேயா, யார் எந்த வஸ்துவிலிருந்து பிரிக்க முடியாதவனாக இருக்கானோ அவன் அகம் சஹா பிரம்மா அஸ்தி அப்படின்னு அப்படிப்பட்ட ஒரு விசேஷ அர்த்தத்தை அங்கே கல்பிச்சுட்டு, அகம் பிரம்மாஸ்மினா எந்த விஷயத்திலிருந்து பிரிக்க முடியாத ஒருத்தன் பிரம்மனாக இருக்கான், அஷ்டகர்த்திருவத்தை பண்ணக்கூடியவனாக இருக்கான் அப்படின்னு ஒரு அர்த்தத்தை தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு. இதுக்கு மேலே ஒரு பூர்வபக்ஷம் வந்தது, பண்ணது எல்லாமே வேதவியாசர் தான், வேதவியாசர் சாட்சாத் பகவான், கோஹ்யன்யஃப் புண்டரீகாக்ஷான் மகாபாரத கிருத்பவேத், இப்படிப்பட்ட ஒரு மேரு கிரந்தத்தை சாட்சாத் பெருமாளை விட்டு யாருனால பண்ண முடியும் அப்படின்னு. அங்கே தேவலோகத்தில் மகாபாரதத்தை துலாம் ஆரோபிதா ஒரு தராசில் போட்டு மெஷர் பண்ணலாம். வேதம் முதலான எல்லா சாஸ்திரங்களும் ஒரு தராசில், அனந்த வேதம் முடிவே இல்லாத வேதம் ஒரு தராசு, பாகவதம் முதலான 18 புராணங்கள் ஒரு தராசு, பஞ்சராத்திர ஆகமம் முதலான ஆகமங்கள் ஒரு தராசில், மகாபாரதம் ஒரு தராசில். மகாபாரதம் கீழே வந்துதான். மகத்வாத் பாரவத்வாச்ச மகாபாரதம் உச்சதே நிருக்தமஸ்ய யோவீத பாப்பை பிரமுச்சதே. மகத்வத்தினாலையும் பாரத்னாலையும் இது பெருசாக இருக்கிறதுனால இதுக்கு பேர் மகாபாரதம். இதை யார் தெரிஞ்சுக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லா பாப்பத்திலையும் போகும்ட்டு பிரம்மலோகத்தில் நிர்ணயமான ஸ்லோகம். அப்புறம் தான் இந்த கிரந்தத்துக்கு பேர் மகாபாரதம்னு பேர். அதுக்கு முன்னாடி ஜெயம்னு பேர் இந்த கிரந்தத்துக்கு. உதீரியத்தே அப்படின்னா வேதவியாசர், இந்த கிரந்தத்துக்கு வேதவியாசர் வைக்கிற பேர் ஜெயம்னு. மகாபாரதம்னு மகாபாரத்துக்கு பேர் எப்படி வருது அப்படின்னா, பிரம்மலோகத்தில் துரா அங்கே போய் அந்த தூக்கா என்ன துலா எடை போட்டு தராசில் எடை போட்டு பார்க்குறா. எடை போட்டு பார்த்தப்ப அங்கே பாரம் அதிகமாக இருக்கிற கிரந்தத்தினால
மகத்துவத்தினாலையும் பாரத்னாலையும் இது அதிகமாக இருக்கிறது மகாபாரதம். வந்து இப்படிப்பட்ட ஒரு கிரந்தத்தை சாட்சாத் பரமாத்மா கோஹ்யன்ய புண்டரீகாக்ஷான் மகாபாரத கிருத்பவேத், சாட்சாத் புண்டரீகாட்சனாக இருக்கிற பெருமாள் இல்லைன்னா இந்த கிரந்தத்தை வேறு யாருனால பண்ணிருக்க முடியும் அப்படின்னா வேதவியாசர் சாட்சாத் பெருமாள் தான். இதில் விஷ்ணு சஹஸ்ரநாமத்திலையும் வியாசாய விஷ்ணு ரூபாய வியாசரூபாய விஷ்ணவே, இதில் விசேஷமாக மத்வாச்சாரியார் சொல்கிறார் 28 மகாயுகத்தில் 28 வேதவியாச அவதாரங்கள் வந்திருக்கு. அதில் 5 யுகத்தில் சாட்சாத் பெருமாளே வேதவியாசர். 28 யுகத்தில் 28 வேத. இப்போ அடுத்து வரக்கூடிய மகாயுகத்தில் அஸ்வத்தாமாச்சாரியராக யார் இருக்காரோ அவர் வேதவியாசர். இப்போ யார் அஸ்வத்தாமாச்சாரியரோ ருத்ராம்ச சம்பூத்தரா யார் இருக்காரோ அவர் தான் அடுத்த மகாயுகத்தில் வேதவியாசர். அந்த மாதிரி 28 யுகத்திலையும் பெருமாளே வேதவியாசா வரணும்னு எந்த நியமம் இல்லை. ஆனால் 5 யுகங்களில் பெருமாளே வேதவியாசராக வந்திருக்கார். இந்த 28வது மகாயுகத்தில் பெருமாளே வேதவியாசராக வந்திருக்கார். பெருமாளே சொன்ன வாக்கியங்கள் இதெல்லாமே. இந்த 18 புராணங்களும் மம பிராணஹா வெறும் என்னோட வாக்கியங்கள்னு சொல்லலை, இது எல்லாம் என் மூச்சு காத்தா இருக்குன்றார். பெருமாளோட மூச்சு காத்த நீங்கள் எப்படி அப்பிரமாணம் சொல்கிறார் அப்படின்னு வாதம். இப்போ பெருமாளுடைய மூச்சு காத்து அப்பிரமாணம் எப்படி சொன்னேர் அப்படின்னு வாதம். அதுக்கு மத்வாச்சாரியார் கிரந்தம் எழுதிட்டார், இதெல்லாம் சொத்த பிரமாணம் சொல்லிட்டார். அதுக்கு வியாக்கியானகர்த்தா ஒரு விசேஷமான ஒரு ஒரு பிரமாணத்தை எடுத்து காட்டுறா. இது ஆச்சரியம். நம்ம பெரியவாளை நாமெல்லாம் ஏன் கொண்டாடணும் அப்படின்னு சொல்றதுக்கான ஒரு முக்கியமான விஷயம் இது. மத்வாச்சாரியார் பண்ண அந்த ஒரு ஸ்லோகத்துக்கு வியாக்கியானம் ஸ்ரீ நாராயண அத்வரி அப்படின்னு சொல்றக்கூடிய பிரமாண கிரந்தம். அந்த பிரமாண கிரந்தத்தில் வரக்கூடிய ஸ்லோகம், நான் ஸ்லோகத்தை சொல்கிறேன், அர்த்தத்தை அப்புறம் சொல்கிறேன். நான் சதகோட்யா பஞ்சராத்திரம் புராணம் தாவதேவச்ச ராமஸ்ய சரிதம் தாவத் அனந்தாஷ்ட ததா வேதாக சாங்கோபாங்கஷ்ட சர்வஷः சர்வாதிக்யம் யத்ர விஷ்ணோஸ் தாத்பர்யாத் சமுதீரியதே விம்சத்யேவ சஹஸ்ராணி ஸ்லோகானாம் சமுதீரிதः பார்ஹஸ்பத்யம் ததா பௌத்தம் பாவாபாவமதம் ததா சிவசக்தியாதிகம் யச்ச கிஞ்சித் பிராமாண்ய சயுதம் 30 கோட்யைவ தத்சர்வம் ஏதே மானம் ந தஸ்மிருதம் பகுமான விருத்தம் எத்திர தன்மானம் வதோ விதுஹு. இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, சதகோட்டி விஸ்தீரணமாக இருக்கக்கூடிய பாஞ்சராத்திரம், அதே அளவுக்கு விஸ்தீர்ணமாக இருக்கக்கூடிய ராமாயணம், அதே அளவுக்கு விஸ்தீர்ணமாக இருக்கக்கூடிய பாகவதம், அனந்தமாக இருக்கக்கூடிய வேதங்கள், இதெல்லாம் கணக்கு வச்சுக்கோங்க. சதகோட்டி ராமாயணம், சதகோட்டி பாஞ்சராத்திரம், சதகோட்டி பாகவதம் ஆச்சா, 3 சதகோட்டி 300 கோட்டி. அது கூட அனந்த வேதத்தை எடுத்துக்கோங்க, இன்ஃபனைட் கணக்கிலே அடங்காத வேதத்தை எடுத்துக்கோங்க. இது எல்லாமே என்ன சொல்கிறது? விஷ்ணு சர்வோத்தமத்தை பற்றி சொல்கிறது ஆச்சா. இதில் ஒரு பெரிய ஆச்சரியம் இல்லை. அப்போ வருது விம்சத்யேவ சஹஸ்ராணி ஸ்லோகானாம் சமுதீரிதம் பார்ஹஸ்பத்யம் ததா பௌத்தம் பாவாபாவ மதம் ததா. ப்ரஹஸ்பதி சர்வோத்தமன் சொல்லக்கூடிய ஒரு மதம் இருக்குது, அந்த மதம். பௌத்த மதம் அந்த மதம் இருக்குது. பாவாபாவ மதம் அப்படின்னு ஒரு மதம் இருக்குது. இந்த 3 மதங்கள் சேர்ந்தா விம்சத்யேவ சஹஸ்ராணி, வெறும் 20,000 ஸ்லோகங்கள் தான் இதை பற்றி இருக்குது. புராணத்தில் வர ஸ்லோகங்கள் தான், பிரமாண கிரந்தத்தில் வர ஸ்லோகங்கள் தான். இந்த ஸ்லோகங்கள்லாம் எவ்வளோ இருக்குன்னா வெறும் 20,000 ஸ்லோகங்கள். இது எது கூட கம்பேர் பண்ணணும்? 300 கோட்டி பெருசாக இருக்கக்கூடிய பாஞ்சராத்திரம், ராமாயணம், பாகவதம், அது கூட அனந்தமாக இருக்கக்கூடிய வேதங்கள். இது விஷ்ணு சர்வோத்தமம். வெறும் 20,000 ஸ்லோகங்களே இருக்கக்கூடிய 3, பௌத்தம், பார்ஹஸ்பத்யம், பாவாபாவ மதம். அப்புறம் சிவசக்தியாதிக்கம் யச்ச கிஞ்சித் பிராமாண்ய சயுதம் 30 கோட்யைவ தத்சர்வம் ஏதே மானம் ந தத்ஸ்மிருதம். சிவ சர்வோத்தமம் சொல்லக்கூடிய மதங்கள், சக்தி சர்வோத்தமம் சொல்லக்கூடிய மதங்கள், இது கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. எவ்வளோ கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா 30 கோட்யைவ 30 கோடி ஸ்லோகம் தான். இந்த 30 கோடி இதுவும் பிரமாண கிரந்தங்களில் வரது தான். இப்போ நீங்கள் நார்மலாக இந்த கோர்ட்டு விஷயங்கள்லாம் ஈடுபட்ட வாழ்க்கை தெரியும். ஏதோ ஒரு சின்ன ஒரு கோர்ட்டில் ஏதோ ஒரு ஜட்ஜி ஏதோ ஒரு பிரமாணமாக இதுதான் ஜட்ஜ்மெண்ட்னு சொல்லிட்டு அது சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் பேசும். ஒரு சின்ன லைன் வந்தால் போதும், ஏதோ ஒரு குக்கிராமத்தில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு கோர்ட்டில் ஏதோ ஒரு ஜட்ஜு ஒரு வழக்கு நடத்தி அந்த வழக்கில் ஒரே ஒரு சின்ன லைன் சொல்லிட்டு அது சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் பேசும். ஏன்னா அது நியாயம். அது நம்ம அந்த ஒரு லைனில் வந்தது சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் பேசும். அது அப்படி வேதவியாசர் சொன்ன வாக்கியங்களே அப்பிரமாணம் எப்படி சொல்கிறது அப்படின்னா, ஆமாப்பா இதெல்லாம் பிரமாணம் தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் கணக்கு பாரு, அனந்த வேதங்கள் எங்கே, 300 கோடி மற்ற பாஞ்சராத்திராதியங்கள் எங்கே, வெறும் 30 கோடி இருக்கக்கூடிய சிவசக்தி மத்தங்கள்லாம் எங்கே? அந்த பலத்தினாலே இதெல்லாம் பிரமாணங்களாக இருக்குது. அதிகமாக இது சொல்லியிருக்கிறதுனால விஷ்ணு சர்வோத்தமம் அப்படின்றது பிரமாணமாக இருக்குது அப்படின்றத இந்த
இந்த இந்த வியாக்கியானக்காரா அதை எடுத்து சொல்லியிருக்கா. இதெல்லாம் நமக்கு சமயம் கூட இருக்குமான்னு தெரில. அந்த கிரந்தங்கள்லாம் எடுத்து அதை கணக்கு எவ்வளோ ஸ்லோகங்கள் ஒவ்வொன்றில் இருக்குன்னு கணக்கு பண்ணி, அந்த ஒவ்வொரு மதங்களும் எவ்வளோ ஸ்லோகங்கள் இருக்குன்னு கணக்கு பண்ணி, இவ்வளோ ஸ்லோகங்கள் தான்ப்பா இதுக்கு இருக்குது, இதுக்கு இவ்வளோ ஸ்லோகங்கள் தான்ப்பா இருக்குது அப்படின்னு கணக்கு பண்ணி விஷ்ணு சர்வோத்தமன்றது அப்படி இருக்குது அப்படின்ற ஒரு விஷயங்களை சொல்லியிருக்கா. இதுக்கு இது இது நான் இந்த பேச்சு ஆரம்பிக்கிறப்ப சொன்னேன், இந்த நியூ மாடர்ன் ஏஜ் வித்வான்களெல்லாம் எதுவோ மனசுக்கு வந்தது சொல்கிறா. அவள் எவ்வளோதான் இந்த மாதிரி ஒரு பிரயத்னத்துக்கு ஈடு கொடுக்க முடியுமா அப்படின்றத நம்ம நினச்சி பார்த்துக்கணும். இது விஷ்ணு சர்வோத்தமத்துவ சொல்லக்கூடிய ஒரு சபை தான். அந்த சபையில் நம்ம இந்த விஷயத்தை நம்ம தெரிஞ்சு பார்த்துக்கணும். புதுசாக சினிமா பாட்டை சொல்லி நான் வந்து வியாக்கியானம் பண்ணுறேன், கிரிக்கெட்டையும் நான் வந்து இதையும் மேட்ச் பண்ணி வியாக்கியானம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறவா எங்கே? எல்லா கிரந்தங்களையும் ஆலோடனம் பண்ணி எல்லா கிரந்தத்தையும் எடுத்து எவ்வளோ ஸ்லோகங்கள் எவ்வளோ எந்த மதத்தை பற்றி எவ்வளோ ஸ்லோகங்கள் சொல்கிறதுன்னு கணக்கெடுத்து அந்த கணக்கில் மேட்ச் பண்ணி பார்த்து இப்படி பலிஷ்டமாக இருக்கக்கூடியது விஷ்ணு சர்வோத்தமம் சொல்லக்கூடிய ஆச்சாரியர்கள் நமக்கு வேணுமா, யார் வேணும் அப்படின்றத நாம் முடிவு பண்ணிக்கணும். இந்த விஷயங்களை நீங்கள் எடுத்துன்னு போய் உங்கள் பசங்களுக்கு சொல்லுங்கள், உங்கள் அடுத்த ஜென்ரேஷனுக்கு சொல்லுங்கள். இப்படிப்பட்ட ஒரு மகா பிரயத்னத்தை நம்ம பெரியவாள்லாம் பண்ணியிருக்கா, இப்படி ஒரு பிரயத்னம் இருக்குதுனாது காட்டுங்க. நம்ம பெரியவாளாம் இப்படி பிரயத்னம், அதை தெரிஞ்சுக்கிறது அடுத்த ஸ்டெப்பு. இதை தெரிஞ்சுக்கிறது அடுத்த ஸ்டெப்பு. இப்படி ஒரு பிரயத்னத்தை நம்ம பெரியவா பண்ணியிருக்கா அப்படின்ற ஒரு விஷயத்தையாவது காட்டுங்க அப்படின்றது என்னோட ஒரு வேண்டுகோளாக இருக்குது. இப்படி இப்போ நான் உங்களுக்கு கொடுத்தது எல்லாமே ஒரு ஃபார்முலா. இப்போ இந்த ஃபார்முலாவை வச்சு நீங்கள் தாமச புராணத்தையும் சாத்விக புராணத்தையும் அப்ளை பண்ணால் நமக்கு எந்த விஷயங்கள்லாம் பிரமாணம், எந்த விஷயங்கள் பிரமாணம் இல்லை அப்படின்ட்டு. இப்போ நான் சொன்ன ஸ்காந்த புராணத்தில் இப்படி ஒரு வசனம் வந்திருக்குன்ட்டு, இதுக்கு இன்னும் இதுக்கு இன்னும் அழகு சேர்க்கக்கூடிய விஷயமா ஷண்முகன் போனார். ஷண்முகன் சிவன் கிட்ட போகிறார். அப்போ சிவன் சொல்கிறார், அப்பா நான் இத்தனை நாள் என்ன பாசுபத்த மதம்லாம் சொன்னேன், அந்த மதத்தெல்லாம் நம்பாத, இதெல்லாம் நான் பண்ணது மோகசாஸ்திரத்துக்காக, அந்நியஜன மோகனத்துக்காக நான் பண்ணது. நீ என் பையன், உனக்கு சத்புத்தி ஆகணும், உனக்கு நல்ல விஷ்ணு பக்தி வரணும் அப்படின்னா நீ அந்த விஷயத்தை நம்பாத அப்படின்னு சிவன் சண்முகர்கிட்ட சொல்லிட்டு இருக்கார். அது பாத்ம புராணத்தில் உல்லேகம் இருக்கு. இதை மகாபாரத தாத்பரியத்தில் மத்வாச்சாரியர் எடுத்து காட்டி, பாத்ம புராணத்தில் அப்புறம் வராக புராணத்தில் இந்த ரெண்டு உல்லேகம் இருக்கு இந்த கட்டணை. இதை மத்வாச்சாரியர் எடுத்து காட்டி, அதிகாரி சிவன் சொன்னதே அவர் தான், நான் தான் சர்வோத்தமன், பெருமாள் சர்வோத்தமன் கிடையாது, நான் தான் இந்த ஜெகத்ருஷ்டியாதி காரணத்தெல்லாம் பண்ணேன். அது உலகத்துக்கு சொல்லிட்டு தம் பையன்கிட்ட என்ன சொல்றார், அப்பா வாப்பா இங்க அதை நம்பாத நீ அப்படின்ட்டு. இன்னொரு முக்கியமான விஷயம், பார்வதி கேட்குறா. பார்வதி தேவி மகாபாரதத்தில் ஒரு கட்டணம் வருது, நம்ம கிருஷ்ணனும் ருக்மணியும் புத்திர சந்தானம் வேணும் அப்படின்னு கைலாசத்துக்கு போய் பிரார்த்தனை பண்ணுறான். இந்த கட்டணை பிரசித்தமான கட்டணை, மூல மகாபாரதத்தில் இன்னும் கிடைக்கும். கைலாசத்துக்கு போகிறா, கைலாசத்துக்கு போய் எங்கள் புத்திரவரம் வாங்கிட்டு வரா. மகாபாரதத்தில் அது முடிஞ்சிருது. மகாபாரதத்தில் இவ்வளோ தான் இருக்குது. இவர் ரெண்டு பேருக்கும் புத்திர சந்தானம் தேவைப்படுறது. கைலாசத்துக்கு போகிறா, சிவபார்வதியை பிரார்த்தனை பண்ணுறா. அவளுக்கு பிரத்யும்னன் அப்படின்ற ஒரு பையன் பிறக்கிறான். இது முடிஞ்சது மகாபாரதத்தில். இதில் விஷ்ணு சர்வோத்தமம் பாதிக்கப்பட்டது என்ன? விஷ்ணு போய் சிவன் கிட்ட போய் வரம் கேட்கறது என்ன, புத்திரவரம் கேட்கறது என்ன? வெறும் விஷ்ணு மட்டும் இருந்தால் பரவாயில்ல, தாயார் ருக்மிணி தாயார் கூட சேர்ந்து புத்திரவரம் கேட்கறது என்ன? இருக்கிற பிரபஞ்சமே வாசிருட்டி பண்ணது தான், புத்திரவரம் கேட்கறது என்ன அப்படின்னா இந்த சந்தேகம் பார்வதி தேவிக்கே வந்தது. இது பாத்ம புராணத்தில் உல்லேகம் இருக்கு. இவ வந்து ரெண்டு பேர் வந்தது போனதுக்கப்புறம் பார்வதி கேட்குறா, என்ன சுவாமி ஆச்சரியமா இருக்கு, அவர் ஏதோ வரம் கேட்குறாரு, நீங்கள் ஏதோ வரம் கொடுக்குறீங்கோ, அவங்களுக்கு ஏதோ குழந்தை பொறுக்கிறது, எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு பார்வதி கேட்டப்ப அப்போ சிவன் சொல்கிறார், அம்மா எனக்கு விஷ்ணு முதலே அவதாரம் பண்ணுறதுக்கு முன்னாடி சொல்லிட்டு போயிட்டார், இந்த மாதிரி நான் வரம் கேட்குற மாதிரி வருவேன், நீ எனக்கு வரம் கொடுக்குற மாதிரி கொடு, எனக்கு குழந்தை பொறுக்கட்டும். இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? இது ஒரு நாடகம் ஆயிடுது. இந்த நாடகத்தை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, மர்த்தியாவதாரம் து மர்த்திய சிக்ஷணம் அப்படின்ட்டு. மனுஷனை அவதாரம் பண்ணது தேவதைகளும் பெருமாளும் எதுக்கு அவதாரம் பண்ணுறாரு அப்படின்னா, மனுஷர்களுக்கு உபதேசம் பண்ணுறக்காக. இந்த மாதிரி ஒரு கஷ்ட காலத்தில் வந்தப்ப, இந்த மாதிரி ஒரு தர்ம சங்கடம் வந்தப்ப, இந்த மாதிரி ஏதோ வேணும்னு சொல்கிறப்ப நாம் எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு நமக்கு வாழ்ந்து காட்டுறதுக்கு, நமக்கு உபதேசம் பண்ணுறக்காக மர்த்தியாவதாரம். புத்திர சந்தானம் அப்படின்னு ஒன்று ஆகணும் அப்படின்னா தாம்பத்தியத்துக்கு அபிமானி தேவதைகள் சிவபார்வதி. இந்த சிவபார்வதியை பிரார்த்தனை பண்ணுங்கோ அப்படின்னு சிவபார்வதிக்குள்ளே இருந்து, சிவனோட அந்தர்யாமியாக இருந்து, சங்கர்ஷண ரூபியாக இருந்து, பார்வதிக்குள்ளே இருந்து, பார்வதிக்குள்ளே தாயாராக இருந்து, அவங்களுக்கு அந்த பவரை கொடுத்து அவங்களுக்கு அந்த வரப்பிரதத்துவத்தை கொடுக்குறதே பெருமாள் தாயார் தான். ஆனால் அவங்க மூலியமாக பண்ணணும். இப்போ நமக்கு நார்மலாக நாம் குழந்தை பிறக்கணும் அப்படின்னா நம்ம நார்மலாக ஒரு அங்கே போய் அந்த எம்டி கிட்ட போய் நிற்க மாட்டோம். அந்த ஹாஸ்பிட்டலில் கைனகாலஜிஸ்ட்னு யாரும் இருப்பான், அந்த கைனகாலஜிஸ்ட்டுக்கு சம்பளம் கொடுத்து அந்த எம்டி நான் வச்சுருப்பான். அந்த கைனகாலஜிஸ்ட்டை போய் நம்ம ஐவிஎஃப் பண்ணிட்டு நம்ம குழந்தைக்காக நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு வருவோம். இதே தான் அங்கேயும். இப்போ இந்த கைனகாலஜிஸ்ட் பெருசா, அந்த ஹாஸ்பிட்டல் பண்ண எம்டி பெருசா? கைனகாலஜிஸ்ட் தான் பெருசு நம்ம சொல்லக்கூடாது. ஹாஸ்பிட்டல் கட்டினா எம்டி தான் பெருசு. அந்த எக்யூப்மெண்ட்லாம் வாங்கி போட்டது அந்த இவர் தான். இவரை ஹையர் பண்ணது, இவருக்கு சம்பளம் கொடுக்குறது, இவர் சாப்பிட்றதே அந்த எம்டினால தான்.
அதனால் ஒரு லோக சிக்ஷனார்த்தம் சில விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கா. இன்னும் சில சந்தேகங்கள்லாம் வருது. பெருமாள் வந்து லிங்கத்தை பிரதிஷ்டாபனை பண்ணாரே, பூஜை பண்ணாரே, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எப்படி புரிஞ்சுக்கிறது நாம? இது சாத்விக கிரந்தங்களே, ராமாயணாதி கிரந்தங்களே இப்படி வருது. பெருமாளுக்கு வந்து அம்பு குத்துது, பெருமாளுக்கு ரத்தம் வந்தது, பெருமாளை தாயார் பிரிஞ்சு அழுதார் அப்படின்ற விஷயங்கள் தாமச புராணம் ராஜச புராணத்துக்கு கூட போக தேவையில்லை. சாத்விக புராணங்களில் மகாபாரத ராமாயணாதிகளே இருக்குது. ராமாயணத்தில் வருது, ராமன் விட்டு அம்பு குத்துது, ரத்தம் வந்தது. பெருமாளுக்கு என்ன ரத்தம் வருது? பெருமாள் என்ன சீதையை விட்டு பிரிஞ்சு போகிறது அப்படின்னா இதுக்கெல்லாம் வியவஸ்தை நான் முதலே சொல்லிட்டேன். மோகனார்த்தம், அந்நியஜன மோகனார்த்தம், அந்தன் தமஸுக்கு போக யோக்கியமாக இருக்கிற ஜனங்களை மோகனம் பண்ணணும் அப்படின்றக்காக இதுக்கு விசேஷமான ஒரு கதை ராமாயணத்திலே வருது. அந்த ராமாயணத்தில் கதையை சொல்லிடுறேன். இந்த கதையை வச்சுட்டா நீங்கள் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் எப்படின்ட்டு. பெருமாள் வந்து பிராட்டியை கர்ப்பிணியாக இருக்கிறப்ப வனப்பிரவேசம் பண்ண வைக்கிறா. பெருமாள் ராமர் சீதாதேவியை வனப்பிரவேசம் பண்ண வைக்கிறா கர்ப்பிணியாக இருக்கிறப்ப. பெருமாள் தாயாருக்கு பிரிவு ஏற்பட்டுருது. இது நடந்தது ஏன்? பெருமாள் தாயார் பிரிஞ்சு போயிட்டாலே. இப்போ சொன்னார் ஸ்ரீயப்பதித்வம் தான் பெருமாளோட லட்சணமே. பெருமாள் ஏன் இருக்காருன்னா பெருமாள் ஸ்ரீயோட பத்தியாக இருக்கார். அதனால தான் பெருமாளாக இருக்கார். பெருமாள் விட்டு பிரிஞ்சு போயிட்டாலே தாயார் அப்படின்னா இது என்ன ஆச்சரியம் அப்படின்னா மத்வாச்சாரியர் இதுக்கும் ஒரு விசேஷமான கதையை சொல்கிறா. சுரானகாஹா அப்படின்னு ஒரு தேவதைகள், ஒரு அசுர கணம். அது சுரானகாஹா அப்படின்னு ஒரு அசுர கணம். அந்த சுரானகாஹா அசுரகணம் பிரம்மா கிட்ட இருந்து டைரெக்டாக பிறந்தவா. பிரம்மாவோட பசங்க. பிறந்த உடனே பிரம்மா கிட்ட வரத்தை கேட்குறா, எங்களுக்கு மோட்சம் வேணும் அப்படின்னு வரத்தை கேட்டா. எதுவுமே சாதனை பண்ணலை, ஒன்றுமே பண்ணலை. பிறந்த உடனே வரத்தை கேட்டுட்டா. இந்த சுரானகாஹா தேவதா அவங்கெல்லாம் விஷ்ணு துவேஷிகள். அவங்கெல்லாம் அந்த விஷ்ணு துவேஷிகள் மோட்சம் வேணும்னு வரதை கேட்டா. பிரம்மா என்ன சொல்கிறார், சரி நான் உனக்கு மோட்சம் கொடுக்குறேன், ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் பண்ணாதீங்க. இந்த ஒரு விஷயம் பண்ணால் உங்களுக்கு மோட்சம் கிடைக்காது. என்ன விஷயம் அப்படின்னா பெருமாள் பிராட்டிக்கு பிரிவு உண்டு அப்படின்ற ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் நினைக்கக்கூடாது. இந்த விஷயத்தை எது வரைக்கும் நீங்கள் நினைக்கலையோ அந்த நினைக்கிற வரைக்கும் இது நினைக்காம இருந்தீங்கன்னா உங்களுக்கு மோட்சம் கிடைக்கும். இது நினச்சிட்டேன்னா உங்களுக்கு மோட்சம் இல்லை அப்படின்னு வரத்தை கொடுத்து அனுப்பிச்சிடுறா. இந்த சுரானகா தேவதா அசுரர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பூலோகத்தில் அவதாரம் பண்ணி மோட்சம் தான் கிடச்சிருச்சே, நான் என்ன வேணா பண்ணலாமே, இந்த ஒரு விஷயத்தை தான் பண்ணக்கூடாது. நான் பெருமாள் பிராட்டிக்கு அதிகமான சாதனைகள் பண்ணிக்க ஆரம்பிச்சிட்டா. மோட்சம் கிடைச்சதுக்கப்புறம் அதிகமான சாதனை பண்ணால் மோட்சத்தில் ஆனந்த அபிவிருத்தி ஆகும். அவங்க ஆனந்தத்தோட அதிகமாகும். எவ்வளோ மோட்சத்தில் எவ்வளோ ஆனந்தம் கிடைக்கணுமோ அந்த ஆனந்தத்தோட ஜாஸ்தியாக கிடைக்கும் அப்படின்றது ஒரு ரூல். அது நமக்கு தான் மோட்சம் கன்ஃபார்ம் ஆகிடுது. இதுக்கப்புறம் நம்ம சாதனை பண்ணிட்டா இன்னும் நமக்கு மோட்சத்தில் இன்னும் ஆனந்த அபிவிருத்தி ஆகிட்டே போகும் அப்படின்னு அவள் சாதனை பண்ண ஆரம்பிச்சிட்டா. இவாளுக்கு மோட்சமே கிடைக்கக்கூடாது, அதில் ஆனந்த அபிவிருத்தி கிடைக்கவே கூடாது. இதெல்லாம் என்ன பண்ணா அப்படின்னா அந்த சந்தர்ப்பத்தில் பெருமாள் பிராட்டியை பிரிஞ்ச மாதிரி ஒரு நாடகத்தை பண்ணி, ஓஹோ பெருமாள் பிராட்டிக்கு பிரிவு உண்டு அப்படின்ற ஒரு எண்ணத்தை அந்த சுரானகாக அசுரர்கள்கிட்ட கொண்டு வந்து கொடுத்தார். இதனால் என்ன பண்ணா பெருமாள் பிராட்டிக்கு பிரிவு உண்டு அப்படின்ற நினைப்பு வந்துட்டு அவங்களுக்கு மோட்சத்துக்கு போலவா. இந்த ஒரு விஷயத்தை சாதனை பண்ணுறக்காக பெருமாள் அப்படி ஒரு நாடகத்தை நடத்தி காட்டினார் அப்படின்னு மத்வாச்சாரியர் உல்லேகம் பண்ணுறார். அங்கே மூலத்தில் வர்றது என்ன அப்படின்னா பெருமாள் பிராட்டியா இதுக்கு வனத்துக்கு அனுப்பிச்சிட்டார், அவ்வளோதான். அதுக்கு பின்னாடி இப்படி ஒரு நிர்ணயம் இருக்குது, இப்படி ஒரு சந்தேக நிவர்த்தி இருக்குது அப்படின்றது நாம் ஆச்சாரியர்களோட கிரந்தத்தை பார்த்தா தான் நமக்கு புரியுறது. இந்த மாதிரி அநேக கதைகள் இருக்குது. நான் உங்களுக்கு அங்கங்கே சாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன், அங்கங்கே எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன், சில ஃபார்முலாஸ் கொடுத்துருக்கேன். சாத்விக புராணத்துலேயும் விஷ்ணு சர்வோத்தமத்தை பற்றி சொல்லலை அப்படின்னா அதை எடுத்துக்காதீங்கோ. தாமச புராணத்தையும் ராஜச புராணத்தையும் விஷ்ணு சர்வோத்தமத்தை பற்றி சொல்லியிருந்தால் அதை எடுத்துக்கோங்க. இப்படின்றது ஜென்ரல் ஃபார்முலா. விஷ்ணு சர்வோத்தமன்னா என்ன அப்படின்னா எல்லாத்த விட அதிகமாக இருக்கவன் விஷ்ணு. விஷ்ணுக்கு சமமாக யாரும் இல்லை. விஷ்ணுவுக்கும் விஷ்ணுவோட குணங்களுக்கும் பெருமாளுக்கும் பெருமாளுடைய கிரியைக்கும் பெருமாளுக்கும் பெருமாளுடைய அவதாரத்துக்கும் எந்த விதமான பேதமும் கிடையாது. ஸ்வகத பேத விவர்ஜிதா அப்படின்னு டெக்னிக்கல் டர்ம். பெருமாளுக்கும் பெருமாளோட கிரியைக்கும், பெருமாள் வேற பெருமாளோட கை வேற, பெருமாள் வேற பெருமாளோட கண்ணு வேற, அப்படி இல்லை. பெருமாள் கண்ணில் எவ்வளோ செய்யலாமோ பெருமாளோட மொத்த அங்கத்துலேயும் அதை செய்யலாம். பெருமாள் மொத்த அங்கத்தில் என்ன சாமர்த்தியம் இருக்கோ பெருமாளோட நகத்தோட ஒரு நுனிக்கு அந்த சாமர்த்தியம் உண்டு. அது நம்மளால் புரிஞ்சிக்க முடியாது. அகட்டித கட்டனா சாமர்த்தியம் அது. அது எப்படி பெருமாளோட மொத்த உடம்புல இப்போ நமக்கு அப்படி இல்லையே. நம்ம விரலில் எனக்கு ஒரு கிராம் தான் தூக்க முடியும்னா கையில் என்னால் 10 கிலோ தூக்கலாமே இல்லையா? ஆனால் பெருமாளுக்கு அப்படி இல்லை. இதில் எவ்வளோ இதில் மொத்த பிரம்மாண்டத்தை தூக்க முடியும், கையில் மொத்த பிரம்மாண்டத்தை தூக்கணும்னா விரல் நுடியில் மொத்த பிரம்மாண்டத்தை தூக்க முடியும் பெருமாள்னால. அப்படி பெருமாளுடைய அங்கத்துக்கும் பெருமாளுக்கும் வித்தியாசம் இல்லை. பெருமாளுடைய கிரியைக்கும் பெருமாளுக்கும் வித்தியாசம் இல்லை. பெருமாளுக்கும் பெருமாளுடைய அவதாரங்களில் வித்தியாசம் இல்லை. பெருமாளுக்கு சமமாக யாரும் இல்லை, பெருமாளுக்கு பெருசாக யாரும் இல்லை. இப்படிப்பட்ட சில விஷயங்கள் இது விஷ்ணு சர்வோத்தமத்தை சொல்லக்கூடிய விஷயங்கள். இந்த விஷ்ணு சர்வோத்தமத்தை சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு எதிராக என்ன இருக்கோ அது சாத்விக புராணத்தில் இருந்தாலும் அது அக்ராஹ்யம், அப்பிரமாணம். பெருமாளை பற்றி பெருமாளோட சர்வோத்தமத்துவத்தை பற்றி தாமச புராணத்தில் இருந்தாலும் அது கிராஹ்யம்.
இதே ஸ்வதப்பிரமாண கிரந்தங்களில் வந்துட்டா, வேதாதிகளில் இருந்துட்டா, இந்த இந்த சர்வோத்தமத்துவத்தை சொல்லக்கூடிய விஷயமாக அந்த கிரந்தங்களை நாம் அர்த்தம் பண்ணிக்க வேண்டியது அகம் பிரம்மாஸ்மி மாதிரி விஷயங்கள். ஸோ எக்ஸாம்பிள்ஸ், அந்த ஃபார்முலாஸ் கொடுத்துட்டேன், சில எக்ஸாம்பிள் கதைகளை சொல்லியிருக்கேன். இதை வச்சு நீங்கள் 12 புராணத்தில் இருக்கிற விஷ்ணு சர்வோத்தமத்தை சொல்லாத விஷயங்களை நீங்கள் புரிஞ்சுக்கலாம் அப்படின்றத நான் இங்கே என்னோட முடிச்சுக்கிறேன். ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். கோவிந்த கோவிந்த கோவிந்தா. ரொம்ப சாமர்த்தியம் இதுதான். ஏன்னா ஒரு புராணத்தையும் வச்சுண்டு அந்தந்த ஸ்லோகங்களை எடுத்து இது பாத்ம புராணம், இல்லை இது லைங்க புராணம் அப்படின்னா அதில் இந்த ஸ்லோகத்தில் எப்படி சொல்லியிருக்கார், அதில் அந்த ஸ்லோகத்தில் எப்படி சொல்லியிருக்காருன்னா 3/4 மணி நேரத்தில் எப்படி சொல்கிறது? அதுதான் டெக்னிக்கலாக ஒன்று ஃபாலோ பண்ணுறேன்னு ஆரம்பித்தார். அப்போயே புரிஞ்சுன்னேன் இந்த மாதிரி தான் ஏதோ சொல்ல போகிறார். ஏன்னா மகாத்மியம் அதிகம் ஹரேஹே அப்படின்னு இருக்கிறதுனால சாஸ்திரமே சொல்லிட்டு போகுது. பகவான் ஸ்ரீமன் நாராயணன் ஒருவனே பரதத்துவம் அப்படிங்கிறதுக்கு 300 கோடி ஸ்லோகங்களும் அனந்தமாக எண்ணிக்கைக்கு அப்பாற்பட்டதான வேத மந்திரங்களும் பிரமாணமாக இருக்கு. அதே மாதிரி சிவனோ பார்வதியோ போன்ற தெய்வங்கள்லாம் பரம்பொருள்னு சொல்கிறதுக்கு ஒரு 30 கோடி ஸ்லோகங்கள் பிரமாணமாக இருக்கு. மற்ற மதங்களில் சொல்லக்கூடியதான தத்துவங்களை பற்றி அப்படின்னு எடுத்துட்டோமானா அதுக்கு 20,000 30,000 ஸ்லோகம் தான் இருக்குது. இது ஆயிரக்கணக்கு, அது கோடிக்கணக்கு, அது எண்ணிக்கைக்கு அப்பாற்பட்ட கணக்கு அப்படிங்கிறத வச்சுட்டே ஹரிசர்வோத்தமன் இவ்வளோ ஸ்லோகம் பிரமாணம் இருக்குச்சே, எங்கேயே கொண்டு போய் எதில் கொண்டு போய் அதை மறைக்க முடியும் அப்படிங்கிற ஒரு வாதம் இருக்குது பாருங்க. இது ஒன்றே இப்படி ஒரு வாதம் உண்டு. இந்த மாதிரி சங்கையை வச்சுட்டே வாதம், எண்ணிக்கையை வச்சுட்டே பண்ணுற வாதம் இருக்கே, அது மத்வாச்சாரிய சம்பிரதாயத்தில் இது மாதிரி நிறைய உண்டு. இதே மாதிரி மற்ற தெய்வமாக இருக்கக்கூடியதான சிவன் போன்றவாளுக்கெல்லாம் யார் யார் பக்தாள், விஷ்ணுவுக்கு யார் யார் பக்தாள். போன தரம் இதே ஸ்ரீரங்கத்தில் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்ரீ கிருஷ்ணபிரேமி அண்ணா ஒரு விஷ்ணு பரத்வ மாநாடு ஏற்பாடு பண்ணார். அதில் மத்வாச்சாரியர்களையும் அதில் சம்பிரதாயத்தில் வந்தவாளையும் அவர் இந்த ஒரு ஸ்லோகம் மத்வாச்சாரிய சம்பிரதாயத்தில் சொல்கிற ஒரு ஸ்லோகத்தை வச்சுட்டு இன்னென்னாரெல்லாம் சிவபக்தி பண்ணுறா, இன்னென்னாரெல்லாம் விஷ்ணு பக்தி பண்ணுறா அப்படின்னு காண்பிச்சு இதிலேருந்தே யார் சர்வோத்தமன்னு தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு முடிச்சுவிட்டார் ஒரே வார்த்தை. அவர் அப்படி சொன்னார். இந்த சுவாமி எப்படி சொல்கிறார் அப்படின்னா, எல்லாம் எண்ணிக்கையை வச்சே புரிஞ்சுக்கோங்கோ, மகாத்மியம் அதிகம் ஹரேஹே, அவருடைய ஹரியனுடைய மகாத்மியம் தான் எல்லா இடத்துலையும் சொல்லப்படுறது அப்படி. ஆனால் இவரை பொறுத்த வரைக்கும் இவரை பற்றி ஒன்றும் சொல்ல வேண்டாம், என்னை பற்றி ஒன்றும் சொல்கிறதுக்கு விஷயம் இல்லை, ஒரு விஷ்ணு பக்தன் அப்படி மட்டும் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கோ, அது போகிறோம், அதுவே பாக்கியம் போகிறோம் என்று ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டாரு. தவிர காஞ்சிபுரத்தில் உட்காந்து அந்த திவ்ய தேசத்துல, அதுவும் பெருமாள் தாயார்ன்றாரு, அந்த காஞ்சியில் இருக்கிற தேவப்பெருமாள் வரதராஜ பெருமாளுக்கும் பெருந்தேவி தாயாருக்கும் அது மாதிரி திவ்ய தேசங்களில் இருக்கிற அர்ச்சாவதாரமான பெருமாளுக்கெல்லாம் ஒரு சின்ன அந்த கோவிலில் ஹானி வந்தால் கூட முதல்ல போய் நிற்கிறவராக இருப்பேன். சும்மா இந்த மாதிரி பிரவச்சனம் சொல்லி கேட்டுவிட்டு என்னையா பிரயோஜனம், ஆமாம்மா நன்னா சொன்னார், இல்லை நன்னா சொல்லலை, எத்தையோ ஒன்று நீ சர்டிஃபிகேட் கொடுத்துட்டு எழுந்து போயிட போகிற. பி ப்ராக்டிக்கல். வெறும் தியரிட்டிக்கல்னால் தெரிஞ்சுட்டா மட்டும் போகாது, நிற்க அதற்கு தக அப்படிங்கச்சு. நான் அடியன் 2-3 வீடியோ பார்த்தேன். ஏன்னா அதுதான் முக்கியம். இப்போ ஸ்ரீரங்கத்தில் இருக்கிறவளுக்கு ரங்கநாதர் தான் உயிர், பெரிய பெருமாள் நம்பெருமாள் உயிர், அங்கே தேவப்பெருமாள் பெருந்தேவி தாயார் உயிர், திருமலையப்பன் அப்படிங்கிறோமே மலையப்பன் அல்லது பத்மாவதி தாயார் உயிர். அந்த மாதிரி கோவிலில் இருக்கிற அர்ச்சாவதார பெருமாளை அதுக்கு ஒரு சின்ன ஹானி ஏற்படுறதுனா கூட முதல்ல நிற்கிற கோஷ்டியில் இவரும் முக்கியமானவர். அது போகிறோம். ஆனால் நாங்கள்லாம் தொண்டர்களே தவிர வெறும் பேச்சாளர்கள் கிடையாது அப்படிங்கிற ஒரு சில பேர் இருக்கா, 1-2 பேர் இருக்கா. ஸ்ரீரங்கத்தில் ஒரு பெரியவர் இருக்கா. அதை மாதிரி இருக்கிறதான பெரியவாளோடைய கூடவே இருக்கக்கூடியவர் இருந்துட்டு நம்ம சனாதன தர்மம் எதில் நிற்கிறது இப்போன்னா ஆலய வழிபாட்டில் தான் நிற்கிறது. நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்கோ, கோவில்ங்கிறதே கிடையாதுன்னு இருந்ததுன்னா, பூஜை முறைகளே கிடையாதுன்னு இருந்தால், அர்ச்சாவதாரமாக பெருமாளே வரலன்னு இருந்தால் அப்புறம் பக்தி எப்படி பண்ண முடியும்? சும்மா பேர் தான், கிரந்தத்தில் தான் இருக்கும் பக்தின்னு. ஞானம் பக்தி வேறு எப்படி வரும்? அதோ அங்கே நம்பெருமாள் புறப்படுறார் அப்படின்னா ஜிலு 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 ஜிலுன்னு 5000-10,000 பேர், ரதோத்சவம்னா லட்சக்கணக்கான பேர் ஓடி வரா அப்படின்னு சொன்னால் அந்த அர்ச்சாவதாரமான பகவான் கிட்ட நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளவு அக்கறை வேணும், எவ்வளவு தாத்பரியம் வேணும் அப்படிங்கச்சே. இன்றைக்கி இருக்கிற காலத்தில் ஒவ்வொரு கோவில்கள்லையும் அந்த கோவில் பெருமாளை சொராண்டலாமா, கோவிலில் இருக்கிற சொத்துக்களை சொராண்டலாமா, பெருமாளுடைய திருவாபரணங்களை சொராண்டலாமா, இல்லை அங்கே இருக்கிற தூண்களை வித்துடலாமா வெளிநாட்டுகளை, இப்படின்னு பணத்துக்காக வித்துன்னு இருக்கிற அளவுக்கு எல்லாரும் போயிட்டு இருக்கச்சே. அதெல்லாம் காப்பாற்றணும். இது ராமானுஜருடைய உள்ளம்.
ஒவ்வொரு அர்ச்சாவதார கோவிலும் ஒவ்வொரு பெருமாளும் சவல குழந்தையை போல, பச்சை குழந்தையை போல, எப்படி உன் குழந்தையா இருந்தால் அதை பார்த்துப்பியோ, கணத்தடி குழந்தைய பார்த்துக்கிறது மாதிரி பார்த்துக்கணும் அப்படின்னு சொன்னா இல்லையா? அது எப்படி பார்த்துக்கிறதுனா, அங்கே ஒரு சின்ன ஹானி கோவிலில் ஏற்பட்டுதுன்னா, அல்லது அந்த கோவிலில் ஏதாவது ஒரு மாற்றங்கள் ஏற்பட்டுதுன்னா, ஏன்னா முன்னாடியிலேருந்து இருந்த தொன்று தொட்ட வழக்கங்களையும் விக்கிரகங்களையோ அல்லது அங்கே பூஜா முறைகளையோ கொஞ்சம் மாற்றம் ஏற்பட்டால், இதெல்லாம் ராமானுஜாரிய திவ்யாக்ஞா. அவர் எப்படி ஆக்ஞாபிச்சாரோ அந்த அர்ச்சாவதாரத்தை பரிபாலிக்கணும். நம்ம குழந்தை இருந்தால் நம்ம எப்படி ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும்னு அக்கறை உடைய அப்பா அம்மாவுக்கு தோணுமோ அதை மாதிரி அர்ச்சாவதாரத்தில் கோவிலில் கவனிக்கணும். அப்படிங்கிறதுல ரொம்ப தீவிரம் வளர்க்கலாம். அது வேணும், அவசியம். அதான் பக்தி இருக்குன்றதுக்கு அடையாளம். சும்மா வாய்ச்சொல்லில் வீரர் அப்படின்னு ஒரு வாய்ப்பந்தலை போட்டுட்டு போனால் போருமானா, அந்தந்த திவ்ய தேசத்தில் வட்டாரத்தில் இருக்கிறவா அந்த திவ்ய தேசத்தில் பெருமாள்கிட்ட அவரை கவனிக்கணும். அதுக்கு தான் பகவானே வைகுண்டத்துலேருந்து இறங்கி வந்தால் நமக்கு இந்த பாக்கியத்தை கொடுக்க. கைங்கரிய பாக்கியமும், அவனையே சிந்தனை பண்ணுற பாக்கியமும், அவனையே பாடுற பாக்கியமும், அவனுடைய அடியார்களுக்கே கைங்கரியம் பண்ணுற பாக்கியமும், இதுக்காக தானே நம்மளை படைச்சிருக்கான். அப்படிங்கச்சே அந்த படைச்சதுக்கு சபலம் நம்ம அம்மா 10 மாதம் வயிற்றில் வச்சுன்னு சுமந்து பெத்தாலே கஷ்டப்பட்டு அதுக்கு ஒரு பிரயோஜனம். கோவில்களில் போய் அந்த எம்பெருமான ஜாக்கிரதையாக நடக்கிறதா, பெருமாள் ஜாக்கிரதையாக இருக்காரா. என கேள்விப்பட்டேன் இப்போ தான் சமீபத்தில் இந்த மூலவர்க்கே ஹானி ஏற்பட்டுட்டான் ஸ்ரீரங்கத்தில். நமக்கெல்லாம் எத்தனை தூரம் தெரியுமோ, அடியனுக்கும் இப்போ தான் சமீபத்தில் தான் தெரிஞ்சது. அந்த உற்சவரான நம்பெருமாளுக்கே ஆபத்து அல்லது அந்த நம்பெருமாளுக்கே ஹானி ஏற்பட்டது. அதை மாதிரி ஒவ்வொரு திவ்ய தேசங்களும் இருக்குங்கிறது கேட்க கேட்க நீ இவ்வளவும் ஸ்ரீமன் நாராயணன் ஒருவனே பரபிரம்மம்னு தெரிஞ்சுட்டா மட்டும் போராது, அந்த எம்பெருமான் கிட்ட மாளாத காதலோடு போய் அர்ச்சாவதாரங்களையும் கோவில்களையும் நம்ம ஒவ்வொருத்தரும் போய் இருந்து பராமரிக்கிறதோடு இல்லாத ஏதாவது ஒன்று தப்பு நடக்கிறதுன்னு தெரிஞ்சுட்டா ஓடி போய் நிற்கணும். அங்கே என்னம்மா அது நடக்கலாம், இது எப்படி நடக்கலாம், ஒரு கூச்சலாவது போடணும். கடைசி பட்சம் கூச்சலாவது அங்கே நின்று போட்டு எப்படியாவது காரியத்தை சாதிக்கணும். ஏன் அப்படின்னா சனாதனஹா, அழியாத சனாதன மூர்த்திக்கு ஒருத்தன் அழிவை ஏற்படுத்துறேன்னு வந்தானா அழிவை ஏற்படுத்த முடியாது. இருந்தாலும் ஏற்படுத்துறேன்னு வந்தா எந்த ஆழ்வார்கள் எந்த பெருமாளை பார்த்தாலோ அதே பெருமாளை இன்னைக்கு நம்ம பார்க்கணும். திருவல்லிக்கேணி கண்டேனேன்னு சொன்னா அந்த பார்த்தசாரதியை, திருமங்கை ஆழ்வார் பார்த்த பார்த்தசாரதியை நம்ம பார்க்கணும். அப்படின்னா தெருவில் மலிவிழா வளமும் சிறக்கும் காழிச்சீராம விண்ணகரே அப்படின்னு சீர்காழியை சொன்னால் இன்றைக்கி அது நடக்கணும். இப்போ நம்ம பெருமாள்லாம் புறப்பட்டு வந்தால் மலிவிழா வளமும் சிறக்கும். ஒவ்வொரு உற்சவங்களும் நடந்ததான ஊர்கள்னு ஆழ்வார் பாடுறா. இன்றைக்கி எல்லாத்துக்குமே ஹானி வருது. அப்படிங்கச்சே கோவில் பெருமாளை ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். ஏன்னா நம்ம பெரியவாள்லாம் நமக்காக விட்டு போன ஒரு சொத்து எதிரானா கோவிலில் இருக்கிற பெருமாள் தான், திவ்ய தேசத்தில் இருக்கிற பெருமாள் தான். அப்படிங்கச்சே நம்ம ரங்கநாதருக்கே என்ன நடக்கிறது உள்ள, நம்ம நம்பெருமாளுக்கு என்ன நடக்கிறது உள்ள அப்படிங்கிறதான ஒரு விஷயம் கூட தெரியாத, நம்ம ஒவ்வொருத்தருக்கும் சொரணை கூட இல்லாத, ரத்தம் கொதிக்காத, அது ஏதோ நடந்துட்டு போகிறது, நம்ம காரியத்தை பார்ப்போம், போனால் கன்னத்தில் போட்டுக்கணும், ஒரு அர்ச்சனை பண்ணணும், பெருமாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணணும், இல்லை ஒரு பரிகாரம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஓடுறோம். நம்ம மதம் பரிகார மதமாக போயிடுது, கடைசியில் அது பரிகாச மதமாக போயிட்டுருக்கு. நம்ம மதம் பரிகாச மதமாக போயிட்டுருக்கு. ஏன் பரிகாரத்துக்காக மட்டும்தான் கோயிலுக்கு போகிறோம். ஆனால் தெக்த வைகுண்டவாசாயன்னு வைகுண்டத்தில் வான்போகத்தை விட்டுட்டு அந்த பெருமாள் எப்போ இறங்கி நமக்காக நமக்கு கைங்கரியம் என்ற பாக்கியத்தை கொடுக்கறதுக்காக வந்தாரோ அப்போ அந்த பெருமாளை எவ்வளவு கொண்டாடணும், எவ்வளவு ஜாக்கிரதையாக பேணி பாதுகாக்கணும்னா அதெல்லாம் அர்ச்சாவதாரத்தில் சொல்லி மாளாது. அந்த எம்பெருமானுடைய கிருபை. ஆனால் இன்றைக்கி பேசின்னு இருக்கா. நம்பெருமாளையோ பெருமாளையோ போய் சேவிச்சோம்னா என் காலெல்லாம் வலிக்கிறதுப்பா. ஏன் என்ன ஆச்சுன்னா ஃப்ராக்சர் ஆகி இருக்க அப்படின்னு சொல்லச்சா எப்படி இருக்கும் தெரியுமா? பெருமாள் பேசுறது நமக்கு புரியல, ஆனால் பேசின்னு இருக்கா. என்ன ஆச்சுன்னா அது தெரியாது. பூர்ணமான விஷயங்களை நம்ம யாரும் கேட்டு தெரிஞ்சுக்கல. கோவிலில் எது எப்படி போனால் என்ன, நமக்கு ஏதோ ஒரு பலன் இப்படின்னு போயிட்டு இருக்கோம் இல்லையா? இதை மாதிரி போகிறதுக்காக இல்லை, ஒவ்வொருத்தருக்கும் அந்த அக்கறை வேணும், வந்து நிற்கணும். அதுக்காக போராடுறவா யாரோ அவளோட கைகோத்துன்னு நம்மளும் நிற்கணும். அப்படிலாம் நிந்தத்தினால தானே பாரத தேசத்துக்கு விடுதலை கிடைச்சது. அப்போ அது மாதிரி கோவில்களுக்கெல்லாம் எப்போ விடுதலை? ஆலயங்கள்லாம் எல்லாம் யார் யாரோ ஆக்கிரமிச்சுட்டு எதுக்காகவோ பணத்துக்காகவோ புகழுக்காகவோன்னு அவாவா போய் பெருமாளுடைய சொத்துகள். இப்போ கேட்டோம் என்னடானா, பொம்மநாட்டிகள்லாம் வேதங்கள் ஆகமங்கள் படித்து கோவிலில் பூஜாரியாக வரலாம், அதுக்கு 10,000 ரூபாய் ஸ்டைஃபண்ட் கொடுக்குறான் கவர்மெண்ட்லேருந்து. எங்கே இந்து கோவில் உண்டியல்லன், ஏன்னா உண்டியலில் பணமே போடக்கூடாது. அதுக்கு அங்கே உள்ள நமக்காகன்னு பிரார்த்தனை பண்ணிட்டு ஆரத்தி பண்ணிடணும், அர்ச்சனை பண்ணிடணும், நமக்கு விறுவிறுக்க கொண்டு வந்து நல்ல தீர்காயசாரு வேண்டிய பலன் உனக்கு கிடைக்கட்டும்னு ஆசீர்வாதம் பண்ணி நிற்கிறாளே பட்டாச்சாரியர்கள்லாம், அவள் தட்டில் போட்டாலாவது நமக்கு உண்மையான பிரயோஜனம் இல்லையா? இந்த ரகசியங்கள்லாம் நமக்கு தெரியாது, காதில் கூட விழுந்திருக்காது.
ஏன்னா நம்ம வேற எதுலேயோ ஈடுபட்டு இருக்கோம் இல்லையா. இதை மாதிரி தேவப்பெருமாளுக்கு காஞ்சிபுரத்தில் நடக்கிறது அப்படின்னா அதெல்லாம் போய் தட்டி கேட்கணும்னு போகிறவர் தான் நம்ம விவேக் சூர்யா. அவர் இவா ஒரு கோஷ்டி இருக்கா, 2-3 பேர் 4 பேர் இருக்கா அந்தந்த ஊரில். அதுக்கெல்லாம் ஒருத்தர் மேலே ஒருத்தர் உட்காந்துருக்கார். அவெல்லாம் ஒவ்வொருத்தருமே என்னன்னா இதுக்காக தான் நம்ம சனாதன தர்மம், அதில் ஆலயங்கள், அதில் பக்தி விஷயங்கள், அவ ஆச்சாரியர்கள் இப்படி இப்படி முறையில் இருக்கணும்னா இருக்கணும், இருந்து ஜனங்களுக்கு இப்படி தான் உபதேசம் பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் ரொம்ப தீவிரமாக இருக்கக்கூடியதான ஒரு சிறு கோஷ்டியாக இருந்தாலும் அதுதான் பெருங்கோஷ்டி. பெருமாளுக்கு அதுதான் பலம். அப்படிங்கிறதுனால அப்பேற்பட்டவர் என்னை பற்றி ஒன்றும் சொல்லாதீங்கன்னார். அடியேனும் ஒன்றும் சொல்லலை. முதல்ல அவர் கிருஷ்ண பக்தர் விஷ்ணு பக்தர் அப்படின்னு அவர் சொல்ல சொன்னார். அதை மட்டும் சொல்லி நிறுத்திட்டேன். ஆனால் பண்ணுற காரியங்கள்லாம் அங்கேருந்து இருந்துட்டு நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறதும் இதை மாதிரியாக ப்ராக்டிக்கலாக இருக்கணும். பக்தின்னா தியரட்டிக்கலாக இருந்து ஏதோ கேட்டுட்டோம் போனோம் அப்படின்னு மட்டும் இருக்கக்கூடாது. ப்ராக்டிக்கலாக போய் கோவில்களில் ஆலயங்கள்லாம் நிற்கணும் அப்படிங்கிறதான ஒரு முக்கியமான விஷயம் மனசுக்குள்ளே வச்சுண்டு வெளிப்படையாக பார்த்தா ஹரி சர்வோத்தமன் என்னை கூப்பிட்டுருக்கா, அந்த விஷயத்தை பேச சொல்லியிருக்கா, அதை எப்படி சொல்ல முடியுமோ அப்படி சொல்லிவிட்டு எழுந்து போயிட்டே இருப்பா. ஆனால் உள்ளுக்குள்ளே அந்த கனல் அது ஒவ்வொருத்தருக்கும் ஏற்படணும் அப்படிங்கிறதான் இவாளுடைய இதெல்லாம் ஆசை. உள்ளுக்குள்ளே அது நமக்கு உண்டாகணும் அப்படின்னு நம்ம ராமானுஜர்கிட்ட தான் பிரார்த்திக்கணும். ஏன்னா கைங்கரியம் 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 அகம் சர்வம் கரிஷ்யாமி ஜாகிரதா சுபதஸ்தேன்னு கைங்கரியத்திலேயே பாராயணனாக இருந்தவர் ராமானுஜராக இருக்கிறதுனால அவருடைய கிருபையினால் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் அந்த ரத்தத்தில் கலரணும், அணுவாக கலர்ந்து கோவில்களெல்லாம் பராமரிக்கணும் அப்படிங்கிறது தான் விஷயம். அதில் 12 புராணங்களை பற்றி இன்றைக்கி எந்தெந்த புராணத்துக்கு இவர் 3/4 மணி நேரத்தில் என்னென்ன சொல்ல போகிறாருன்னு பார்த்துட்டு இருந்தேன். சங்கையிலே ஓட்டிவிட்டார். ஏன்னா இது ஒரு ரூட். இந்த வழியில் போய் ஸ்ரீமன் நாராயணன் தான் பரம்பொருள் அப்படின்னு ஸ்தாபிக்கலாம் அப்படிங்கிறத காட்டினார் அழகா. இப்படிப்பட்ட ஒரு வாக்கு ரொம்ப ஆச்சரியமான வாக்கு. முக்கியமாக பாரதத்தினுடையதான அந்த நிர்ணயம் பண்ணவர் மத்வாச்சாரியர் தான். அப்பேற்பட்டதான அதிலேருந்தும் மற்ற விஷயங்கள் மத்வாச்சாரிய சம்பிரதாயத்தில் வந்த ஆச்சாரியர்களுடைய விஷயங்களை எடுத்துட்டே அதிலேயே நிர்ணயம் பண்ணிவிட்டார். ஆக நம்ம ஒரு புராணத்தில் சொன்னாலும் ஸ்ரீமன் நாராயணனை பற்றி சொல்லியிருந்தா அந்த ஸ்லோகங்கள்லாம் எடுத்துக்கலாம். நாராயணனை பற்றி சொல்லாத வேற எதையாவது சொல்லியிருந்தா அதெல்லாம் அக்ராஹியம் அப்படின்னு தள்ளிடலாம். புஷ்பேபியைவ ஷட்பதா, பூ எத்தனை விதமான பூக்கள் எத்தனை வித மரஞ்செடி கொடிகளில் இருந்தாலும் ஆனால் அந்த தேனி இருக்கே அது அந்த பூக்களில் இருக்கிற தேனை மட்டும் சாரமாக எப்படி கிரகிக்குமோ அது மாதிரி சர்வோத்தமனான ஸ்ரீமன் நாராயணன் ஒத்தனை மட்டும் சொல்லக்கூடிய அவனுடைய மகாத்மியத்தை மட்டும் சொல்லக்கூடியதான அந்த வச்சனங்கள் அந்த வாக்குகள் அல்லது அந்த ஸ்லோகங்களை மட்டும் நமக்கு பிரமாணமாக எடுத்துக்கணும். மிச்சதெல்லாம் நான் ஏதோ காரணத்துக்காக யாரையோ மோகிக்க வைக்கிறதுக்காகவோ யாருக்காகவோ சொல்லப்பட்டது அப்படிங்கிறதான் இங்கே சாரதமமான விஷயம். அப்பேற்பட்ட அழகாக பேசி நமக்கெல்லாம் இந்த ஞானத்தை பிறப்பிச்சார் அப்படிங்கிறதுனால மேலே அவருக்கு ஒரு மரியாதை. ஸ்ரீமதே ராமானுஜாய நம. ஆனந்தோ பிரம்மே திவ்யஜானாதே ஆனந்தாத்யேவ கல்விமானி பூதானி ஜாயந்தே ஆனந்தேன ஜாதானி ஜீவந்தி ஆனந்தம் பிரயந்த்யபிசம்பிசந்தீதி சைஷா பார்கவி வாருணி வித்யா பரமேப்யோ மன் பிரதிஷ்டிதா ஏவம் வேத பிரதிஷ்டதி அன்னவானன்னாதோ பவதி மகான் பவதி பிரஜயா பசுபிர் பிரம்மவத்சசேன மகான் கீர்த்தியா.